அனைவருக்கும் மதர் வணக்கம். நுணுக்கம், நுட்பம், நுண்ணறிவு, நுகர்வு, நற்சாதனை, மதிநுட்பம் என மனிதனுக்கு சொந்தமான எல்லாவற்றையும் கணினியில் புகுத்தி கற்பனை கெட்ட மாய உலகில் இல்லை என்றே இல்லாத, முடியாது என்றே முடியாத உலகினுள் மனிதகுலம் முழுகி கொண்டிருக்கிறது. அந்த முழுக்கு புத்தெடுப்பதற்காகவே இருக்கட்டும், மாறாக அதில் மூழ்கி மனிதகுலமும் மனிதமும் மறித்து விடாமல் இருக்கட்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய வலையரங்கு தொடர்கிறது. அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். இது சனிக்கிழமை காலை 11 மணி மதர்ஸ் நேரம். மதர்ஸ் மெட்ரிக் பள்ளியின் 2021 MMS கொரோனா என்ற தொடர் வலையரங்குக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று வலையரங்கு வரிசை எண் 58, வலையரங்கு எண் 123. இன்று நம்மோடு இசைந்து இணைந்திருக்கும் ஆளுமை திரு பி. கோவிந்தன் அவர்கள், மென் பொறியாளர், டுவெலைட் IT சொல்யூஷன்ஸ், புதுச்சேரி. இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் டெக்னாலஜி இன் எஜுகேஷன். ஆகுமெண்டட் ரியாலிட்டி, இணைப்பு நிஜமாக்க தொழில்நுட்பம் மற்றும் கல்வியின் எதிர்கால தொழில்நுட்பம் என்ற தலைப்பு. அபூர்வமான ஒரு தலைப்பு, காண கிடைக்காத ஒரு தலைப்பு. எதிர்காலம் முழுக்க அனைத்து துறைகளும் வியாபிக்க போற, அங்கிங்கெனாதபடி எங்கும் வியாபிக்க போகக்கூடிய ஒரு தலைப்பு. புரியாத ஒரு தலைப்பு, ஆனால் இது புரிவதற்கான தலைப்பு இல்ல, உணர்வதற்கான தலைப்பு. வாழ்க்கையில சில ஆட்ரிபியூட்ஸ், அன்பு, காதல், அதெல்லாம் என்ன பண்ண முடியாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, ஆனா உணர முடியும். தொழில்நுட்பத்தில் அது மாதிரி சாத்திய கூறுகள் உள்ள தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே வருகிறது. அது நம்ம ஃபுல்லா நம்ம இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா உணர்வோடு நகர்த்து கொண்டிருக்கிற தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அது மாதிரியான ஒரு புது தலைப்பை இன்னைக்கு கோவிந்தன் அவர்கள் நம்மளோட பேச போறாங்க. ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிறந்ததுல இருந்து உலகை புறக்கண்ணால் பார்த்தோம். ஒரு தூரம் வரை உலகம் விரிந்து புரிந்தது. அதுக்கப்புறம் பயிற்சி செய்தோம். ஐம்புலன்களையும் கண்களாக்கி பார்த்தோம். கண்ணுக்கு புலப்படாத சில விஷயங்கள் தெரிஞ்சது. மறுபடியும் பயிற்சி செய்தோம். அகக்கண்களால் உலகை பார்க்க முயற்சித்தோம். அகமும் புறமும் பரவி விரிந்தது. அது மாதிரி தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது நம்ம ஒரு முயற்சி செஞ்சோம். அதுல என்னன்னா, தொழில்நுட்பமே கண்ணாக, தொழில்நுட்பத்தின் மூலம் அனைத்தையும் நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அதுல கற்பனைக்கு எட்டாத காட்சிகளை, கடவுள் படைக்காத காட்சிகளை காண கண்ணாகவே தொழில்நுட்பம் மாறிவிட்டது. இணைப்பு நிஜமாக்கும் என்கின்ற தொழில்நுட்பம், ஆகுமெண்டட் ரியாலிட்டி என்கின்ற தொழில்நுட்பம். 2016 ஆகுமெண்டட் ரியாலிட்டிக்கு முன்னாடி ஒரு தொழில்நுட்பம் அன்றாடம் நிமிடம் நம்ம வாழ்க்கையில இன்ஃபுளுயன்ஸ் பண்ணது, பெரிய பெரிய புரட்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. 2016 எல்லாரும் பேச ஒரு தொழில்நுட்பம் என்னன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி என்கின்ற தொழில்நுட்பம். அது என்னன்னா, இயற்கை உலகத்தை மறுபடியும் சிருஷ்டிப்பது, இயற்கை உலகத்தை மாறாமல் புது உலகம் கண்டு அதுக்குள்ள நம்ம போகிறது, இயற்கையான ஒரு கற்பனை உலகத்தை உருவாக்குவது விர்ச்சுவல் ரியாலிட்டி 2016. உடனே 2017 ஒரு தொழில்நுட்பம் வருது. இயற்கையை மட்டும் நான் படைக்க முடியுமா, கற்பனை கேட்டாத, கடவுள் படைக்காத என்னால படைச்சதுக்குள்ள வாழ முடியுமா, அதை நான் பயன்படுத்த முடியுமான்றதுக்காக 2017 மிகவும் பேசப்பட்ட, இன்னைக்கே நம்ம வாழ்க்கையில இருக்க போற, எதிர்காலத்திலும் இருக்க போற ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஆகுமெண்டட் ரியாலிட்டி. கற்பனை கேட்டாத செயற்கைத்தனங்களை நம்ம வாழ்க்கையில கொண்டு வருது எப்படி, எல்லாமே 3Dல. அதுக்கப்புறம் இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சான்னு கிடையாது. அடுத்தது என்னது அப்படின்னா மிக்ஸ்டு ரியாலிட்டி வருது. எதிர்காலமே என்னது அப்படின்னா, ரியாலிட்டின்ற பேர்ல ரியாலிட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையும் உலகத்தையும் பார்க்க போறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு தொழில்நுட்பம் பார்த்துக்கிட்டு இருக்கு, அதான் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. எக்ஸ்ட்ரா வேரியபிளா போட்டாங்க. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி 2016 இயற்கை உலகத்தை 3Dல படைப்பதும், ஆகுமெண்டட் ரியாலிட்டி கண்ணுக்கு நம்மளால கற்பனை செய்ய முடியாத ஒரு உலகத்தையும், மிக்ஸ்டு ரியாலிட்டி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண 3 ரியாலிட்டியும் ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து உலகம் வந்து மிகப்பெரிய ஆளுமையை செலுத்த போகிறது, மாய உலகத்தை கொண்டு போயிட்டு இருக்கிறது. இது எல்லா துறையிலும் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது. ஆனாலும் கல்வித்துறையில் ஒரு புரட்சியை, கற்றலிலும் கற்பதிலும் கட்டகம் உருவாக்குவதிலும் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த காத்து கொண்டிருக்கிறது. ஆகுமெண்டட் ரியாலிட்டி பேச பேச போயிட்டே போலாம். ஏன்னா கற்பனைக்கு எட்டாத ஒரு உணர்வு சார்ந்த ஒரு தொழில்நுட்பம். அதனால வரையறுத்து அது தொழில்நுட்பத்துல, அதுவும் குறிப்பா கல்வி தொழில்நுட்பத்துல, கல்வியில எந்த மாதிரியான புரட்சியை ஏற்படுத்த போகிறது. ஒரு குறிப்பிட்ட பேர் என்ன பண்ணது அப்படின்னு நான் கூட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். என்னது, ஒரு வகுப்பறையில இல்லாத கிளாஸ் எப்படி கிளாஸா இருக்கும், இணையத்துல எல்லாம் வாய்ப்பே இல்லையே, சாத்தியமே இல்லையே, அது எல்லாமே சரி வராதே என்ற ஒரு விஷயத்துல நம்ம இருக்கும்போது இந்த பேண்டமிக் வந்துட்டு அதை சாத்தியப்படுத்திச்சு. கேஜில இருந்து பிஜி வரைக்கும், பிஹெச்டி வரைக்கும் இணையத்துல போயிட்டு இருக்கு. அதை முழுமைத்துவம், அந்த பிசிக்கல் கிளாஸ் மாதிரி வருமானது தெரியல, ஆனாலும் அந்த முழுமைத்துவத்துக்காக தொழில்நுட்பங்கள் நம்மளுக்கு மிகப்பெரிய துணை இருக்கிறது. இது மாதிரியான தொழில்நுட்பங்கள் தான் நம்ம இப்ப கூட என்ன பண்ணிருக்கு, இணைச்சிருக்கிறது. சார், நீங்க ஏதோ விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டின்றீங்க, 2016 வந்ததுன்றீங்க, 2017 ஆகுமெண்டட் ரியாலிட்டி வந்துருந்தீங்க, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா மிக்ஸ்டு ரியாலிட்டி இருக்குன்றீங்க, இது எல்லாத்தையும் கொடை மாதிரி எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி இருக்கு, எங்களுக்கு நிஜமா புரியல சார். அதுல ஆரம்பிக்கிறது ஒரு குழு கொடுத்துட்டீங்க, இது வந்து உணர்வதற்கான தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு எனக்கு அந்த டவுட் வந்தது. அப்போ நான் என்ன பண்ண, கோரால தேடும்போது ஒரு விஷயம், அது வந்து எல்லாரும் புரிதலுக்காக, இது புது தொழில்நுட்பம்ன்றதால நிறைய பேர் இந்த இது கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க, ஆகுமெண்டட் ரியாலிட்டி கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. இப்ப கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, போக்கிமேன் கோ கேம் இருக்குல்ல, அது ஆகுமெண்டட் ரியாலிட்டி பேஸ் பண்ணி வந்துதான்.
ஸ்னாப்சாட் லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் ஏற்கனவே வந்துருச்சு. இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி யூஸ் பண்ணி நிறைய நம்ம பயன்பாட்டுக்கே நிறைய மென்பொருள்களும் பயன்பாட்டு விளையாட்டுகளும் வந்துடுச்சு. இருந்தாலும் நமக்கு அது ஆகுமெண்ட் ரியாலிட்டின்னு தெரியாது. இது முக்கியமான வலையரங்கு பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையே இதுதான். எதிர்காலத்துல இந்த வாழ்க்கையில நீங்க நிறைய ஆக்க போறீங்க. ஆகுமெண்ட் ரியாலிட்டிக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் தேவைப்படுது. அதனால இந்த வயசுல இந்த ஆகுமெண்ட் ரியாலிட்டி பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இது. ஃபர்ஸ்ட் ரியாலிட்டினா என்ன, எல்லாருக்கும் புரியுற மாதிரி எளிமையான ஒரு 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 விளக்கத்தோட நம்ம என்ன பண்ணலாம் போலாம். ஏன்னா இன்னைக்கு கோவிந்த் அவர்கள் டெக்னிக்கலா ஒரு டெக்னோகிராட் தொழில்நுட்ப வல்லுநர், முழுமையாக கல்வி பயன்பாட்டை பத்தி நம்ம எப்படி மாறப்போறத சொல்ல போறாரு. ஆனாலும் இதை பத்தி ஒரு ஓரளவு புரிதல் இருக்கணும் இல்லையா, தொழில்நுட்ப ரீதியா அவர் விளக்குவாரு. ஆனா லேமேன் அடிப்படையில், ஏன்னா இதுல எல்லாரும் கலந்துருக்கிறதால சார் ரியாலிட்டினா என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டினா ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க, ஆர்குமெண்ட் ரியாலிட்டினா எக்ஸாம்பிளோட சொல்லுங்கன்றதுக்கான எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு காமிக்கா ஒரு சின்ன விஷயம் மட்டும். ரியாலிட்டினா என்னது அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணையும் இல்ல பக்கத்து வீதியில் இருக்கிற பொண்ணைய பாக்குறது. நான் என்ன பண்றேன், அந்த பொண்ணு இருக்கு, நான் விட்னஸ் பண்றேன், பாக்குறேன்றது நான் ரியாலிட்டி. எல்லாருக்கும் தெரியும். எனக்கு நேரடியா ஒரு காட்சி இருக்குது, அந்த காட்சி என்னால என்ன பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இதுதான் என்னது அப்படின்னா ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டி, அந்த பொண்ணுக்கு எனக்கு வயசாயிடுச்சு, அந்த பொண்ணுக்கு வயசாயிடுச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்க அவங்க வீட்டுல கேட்க போறேன். ஆனா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா பக்கத்து வீடு நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்றேன் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு பொண்ணை 3Dல உருவாக்கி நான் எங்க வீட்டுல வச்சிருக்கேன். அதுதான் என்னது அப்படின்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஏன் இருக்கும் ஒரு பொருளை, ஒரு ஒரு விஷயத்தை அதை குளோன் பண்ணி, இல்ல கணினி, அந்த இதெல்லாமே கேமரா, ஆக்சிலோமீட்டர், அது நிறைய ஐட்டங்கள் இருக்கு. ஜிபிஎஸ், லொகேஷன் ஐடென்டிஃபையர், காம்பாஸ், அது மாதிரியான அந்த கணினியோடு சேர்ந்து தொழில்நுட்பம் சேர்த்து ஒரு 3D வடிவில் அந்த பொண்ணை நான் உருவாக்கி என் வீட்டுல வச்சுக்கிட்டேன். ஆனா அந்த பொண்ணு தான், ஆனா அந்த பொண்ணு கிடையாது. இது விர்ச்சுவல் ரியாலிட்டி. அந்த பொண்ணு எங்க வீட்டுல இருக்கு. நான் திடீர்னு தேடிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு பொண்ணை நான் பாக்குறேன் வெளியில. ஆனா அந்த பொண்ணு எனக்கு தர மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய விஷயம் தெரியும். என்னால முடியாது. அவ்வளவு தூரம் எட்டாக்கனியாக இருக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ற அப்படின்னா, அந்த குளோன் பண்ணி வீட்டுல வச்சிருக்கேன். இப்ப ஏற்கனவே என்ன இருக்கு, ரியாலிட்டியில பார்த்த பொண்ணு எங்க வீட்டுல வந்து குளோன்ல 3Dயா இருக்கு. அதுதான் எனக்கு விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஐஸ்வர்யா எங்கேயோ ஒரு செயற்கை மாதிரியான நம்மளுக்கு கண்ணுக்கு தூரத்தில் இருக்கிற ஒரு பொருள் இருக்கு. அதையும் என்ன பண்றாங்க, வீட்டுல ரெடி பண்ணி வச்சு அந்த ஆர்டிபிஷியல் ஆகுமெண்ட் ரியாலிட்டி. இப்போ 2 பேரும் எனக்காக வீட்டுல சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரிஜினல் ரியாலிட்டி இல்ல, விர்ச்சுவலா நான் ரெடி பண்ண 3D பொண்ணும், இப்போ ஆகுமெண்ட் ரியாலிட்டியில இந்த ஐஸ்வர்யா மாதிரியான ஒரு பொண்ணும் எனக்காக சண்டை போட்டுக்கிறது தான் என்னது அப்படின்னா மிக்ஸ்டு ரியாலிட்டி. இதுல என்ன உண்மை அப்படின்னா, நீ நிஜம், உன் வீடு நிஜம், உனக்காக சண்டை போட்டுருக்கு நீ உருவாக்கின 2 கற்பனை கதாபாத்திரமும் பிசிக்கலா பார்க்க முடியுது, அது போய். இதுதான் ஒரு கோரால எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, மிக்ஸ்டு ரியாலிட்டிக்கான ஒரு எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. இப்போ ஓரளவு இப்போ உங்களை தயார்படுத்திட்டு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கோவிந்தன் சார் அதை பத்தி பேசும்போது, தொழில்நுட்ப ரீதியா பேசும்போது உங்களுக்கு சில புரிதல்கள் எல்லாம் அந்த கல்வி நோக்கில் எப்படி பயன்படுத்தலான்றது ஒரு நோக்கம் கிடைக்கும். ஒரு காலத்துல பேஜர், ஃபேக்ஸ் எல்லாம் பயங்கரமா பயன்படுத்திட்டோம். திடீர்னு அதெல்லாம் காணாம போச்சு. இப்ப பயங்கரமா பேசிட்டு இருக்கிறது திறன் பேசி தான், அதாவது ஸ்மார்ட் போன் தான். இதுவும் கொஞ்ச நாள்ல காணாம போயிடும். ஏன்னா நம்மளுடைய ஆராய்ச்சியில எது இருக்குன்னா, மனித மூளையோடு இயந்திரங்களை இணைக்கும் பணி நடக்குது. அதுக்கு எல்லா தொழில்நுட்பம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற அனைத்து தொழில்நுட்பமும் கை கொடுக்குது. ஒரு நாள் இந்த ஸ்மார்ட் போனும் காணாம போயிடும். எப்படி பேஜர் காணாம போச்சோ, ஃபேக்ஸ் காணாம போச்சோ, இப்பவே நம்ம டச் பண்றது இல்ல. அதுக்கு பேர் டச் போனு. இப்பவே நம்ம டச் பண்றதுல பேச ஆரம்பிச்சோம். அந்த ஸ்ரீ என்ன கேட்கறதெல்லாம் கொடுக்குது, எல்லாமே இன்டராக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாம் நமக்கு வந்து ஆயிடுச்சு. ஒன்னு எதிர்காலத்துல ஸ்மார்ட் போன் எல்லாம் போகும். அப்படின்னா என்ன ஆகும், நாமளே ஸ்மார்ட் போனா மாறிடுவோம். எல்லாருமே என்ன பண்ணுவோம், டிவைஸே இல்லாம பேசிக்கிட்டு இருப்போம். பெர்மனண்டா நம்முடைய இணைப்பு, நம்முடைய நியூரான்ஸ் எல்லாமே, நம்முடைய மூளைகள் எல்லாமே மிஷினோட தொடர்பாடு இருக்கும். இது மாதிரியான ஒரு மாய உலகம் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அனைத்து உலகளும் மாயம் இருக்க போகிறது. அது இளைய தலைமுறைகளுக்கு புரியும். பெற்றோர்களும் ஆசிரியர்களுக்கும் புரியாமல் போகக்கூடாது. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அப்டேட் ஆகிக்கணும், தொழில்நுட்பத்துக்கு அப்டேட் ஆகிக்கணும். இல்லைன்னா ஃபோர்ஸ் பண்ணப்படும். எனக்கு தொழில்நுட்பம் தெரியலன்னா எதிர்காலத்துல என்ன பண்ணுவோம், நம்மள ஃபோர்ஸ் பண்ணி இந்த மாற்றத்துக்கெல்லாம் நம்ம உட்படதான் வேண்டும். அதனால இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இணைப்பு நிஜமாக்க தொழில்நுட்பம் எதிர்கால கல்வியில என்ன மாதிரியான இன்ஃபுளுயன்ஸ், தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது என்று இணைந்திருக்கும் அந்த டெக்னோகிராட் தொழில்நுட்ப வல்லுநர் கோவிந்தன் அவர்களுக்கு நன்றி. அவரோட நான் 6-7 வருடங்கள் பயணம் செய்துள்ளேன். ஒரு அருமையான ஒரு மனிதர். ஒரு வேலை கொடுத்தா, டாஸ்க் கொடுத்தா டாஸ்க நேரத்துல செஞ்சு பக்காவா ஒரு பினிஷிங் கொடுக்குற ஒரு மனிதன். அவரு நான் பேராசிரியராகவும் பார்த்திருக்கிறேன், தொழில்நுட்ப வல்லுநராகவும் பார்த்திருக்கேன். இன்னும் இதர பணிகள் நிறைய கம்பெனி நிறுவனத்துக்கு எல்லாமே ப்ராஜெக்ட் திட்ட பணிகள் எல்லாமே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக இந்த தொழில்நுட்ப வல்லுநராக வலம் பெறும் மனிதர் கோவிந்த் அவர்களுக்கு இந்த வலையரங்கில் இணைந்ததுக்காக நன்றி. கோவிந்த் அவர்களை வரவேற்க பள்ளியின் கணித ஆசிரியை சசிகலா அவர்களை என்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். திரு பி கோவிந்தன் அவர்கள் தமது இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்பை மின்னணு தகவல் தொழில்நுட்ப துறையில் ஏனாம் ரிஜென்சி தொழில்நுட்ப கல்லூரியிலும், தமது முதுகலை பொறியியல் பட்டப்படிப்பை புதுச்சேரி கிரைஸ்ட் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியிலும் பெற்றார். புதுச்சேரி ஆச்சாரியா பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறையின் உதவி பேராசிரியராக
7 ஆண்டு காலம் பணியாற்றினார். பின் பெங்களூர் காலஜித்தா ஐடி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி தற்போது புதுச்சேரி 12 ஐடி சொல்யூஷன்ஸ் நிறுவனத்தில் மென்பொறியாளராக பணியாற்றி வருகிறார். 24க்கும் மேற்பட்ட பயிலரங்குகள், பயிற்சி பட்டறைகள், கருத்தரங்குகள், புத்தாக்க பயிற்சி வகுப்புகள் என பல நிகழ்வுகளில் தமது பங்களிப்பை உறுதி செய்துள்ளார். 8 பன்னாட்டு தாளிகைகளிலும் 3 பன்னாட்டு மாநாடுகளிலும் தமது ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டுள்ளார். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு என மும்மொழி அறிந்தவர். .NET எனும் வலையொலி அலைவரிசையை உருவாக்கி பொறியியல் துறை சார்ந்த பாடங்களை நடத்தி நிர்வகித்து வருகிறார். 5க்கும் மேற்பட்ட இணைவழி சான்றிதழ் படிப்புகளை பெற்றுள்ளார். MS.NET என்ற கருத்தில் பல நிகழ்வுகளில் உரை நிகழ்த்தியுள்ளார். விப்ரோ போன்ற பல நிறுவனங்களுக்கு மென்பொருள் சார்ந்த திட்டப்பணிகளை நிறைவேற்றி கொடுத்துள்ளார். திரு பி. கோவிந்தன் அவர்களை மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலை 173ஆம் மலையரங்கில் பேச அன்போடு அழைக்கிறேன். வெல்கம் சார். நன்றிம்மா, நன்றி நன்றி. இந்த தலைப்புக்கும் இந்த உங்க நேரத்திற்கும் நன்றி கோவிந்தன். நீங்க உங்க உரையை ஆரம்பிக்கலாம். ஆர்குமெண்ட் ரியாலிட்டி எஜுகேஷனுக்குள்ள எப்படி தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்றது கேட்கறதுக்கு நாங்க ஆவலா இருக்கோம். ஏன்னா கல்வியாளர்கள், இந்த கல்வியில ஒரு முக்கியமான மாற்றம் நடக்க போது, அது உங்க மூலமா கேட்க ஆசைப்படுறோம். நீங்க உங்கள் உரையை தொடரலாம். Thank you, sir, and thank you, ma'am, for your welcome. Coming to the topic, the term augment reality. நம்ம எல்லாருமே வந்து சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் ஒரு ஓவர்வியூ கொடுத்திருந்தாரு, டாக்டர் திருமலை வாசன் சார். விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்ன, ஆக்யூமெண்ட் ரியாலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இருக்கிற எல்லா கிட்ஸையும் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. ஒரு கேம்ஸ், வாட் எவர் த கேம், ஃப்ரீ ஃபயரா இருக்கலாம், இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த சில கேம்ஸா இருக்கலாம், எல்லாருமே கேம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கேம் விளையாடும் போது ஒரு கிளாஸ் மாதிரி அவங்க கண்ணில் போட்டு விளையாடிட்டு இருந்தா நீங்க நோட் பண்ணிருக்கலாம். அதுக்கு பேர் தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி. விர்ச்சுவல் அப்படின்னும் போது எதுவுமே அதுல வந்து உண்மை கிடையாது, எல்லாமே வந்து பொய். அங்க இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரியல் வேர்ல்டுல இல்லாத ஒரு ஆப்ஜெக்ட். இப்ப ரியல் வேர்ல்டுல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் என்னன்னா, இப்ப நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், டிவி பாக்குறேன், வேற ஏதாவது சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கேன், கையில ரிமோட் இருக்கு, சோஃபா இருக்கு, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ். இது எதுவுமே இல்லை, ஆனா இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் விர்ச்சுவல். அதுக்கு தான் விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி வேர்ல்டை ஒரு சில ப்ரோக்ராமிங் நாலேஜ், சில ப்ரோக்ராமிங் மூலமா என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கிளாஸ் மாதிரி நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, நிறைய பேர் விளையாடும் போது போட்டுட்டு இருக்கிறத. அந்த கிளாஸை போட்டுக்கிட்டு அந்த கேம்ஸ் வந்து எல்லாருமே விளையாடுவாங்க. அதுதான் வந்து விர்ச்சுவல் ரியாலிட்டி. இதுக்கு முன்னாடி இருந்த டெக்னாலஜி. இப்ப விர்ச்சுவல் ரியாலிட்டி இருந்து எல்லாரும் எங்க மூவ் ஆயிட்டாங்கன்னா ஆக்யூமெண்ட் ரியாலிட்டி அப்படின்றதுக்கு மூவ் ஆயிட்டாங்க. ஸோ ஹோப் என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிருக்கேன். இன்னும் ஷேர் பண்ணல சார். ஓகே, இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார். ஓகே சார், ஃபைன். இங்க நீங்க கீழே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ். இல்ல சார், இந்த வெப் டெக்னாலஜி. ஓகே, தேங்க்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே ஒரு இமேஜ் ஒன்று நீங்க பார்க்கலாம். இந்த இமேஜ்ல வந்து நிறைய எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், இன்ஜின்ஸ், நம்ம எல்லாத்தையும் இதெல்லாம் நோட் பண்ணுவோம். இந்த பர்டிகுலர் இன்ஜின்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்துலயுமே நமக்கு ஏதாவது ஒரு ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குன்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா வந்து மிக்சி, கிரைண்டர், இந்த மாதிரி சில எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்ல, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு கேட்டலாக் மாதிரி ஒரு புக் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம நோட் பண்ணிருப்போமா இல்லையான்னு தெரியல. அந்த கேட்டலாக் ஐட்டம்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதுல போட்டிருக்கும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங். இப்ப இருக்கிற பிரசன்ட் டெக்னாலஜில நம்ம யாருமே என்ன பண்ண போறது இல்ல, ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா யூடியூப்ல போயிட்டு அதோட வீடியோஸை பாக்குறாங்க, எப்படி அந்த மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ண தெரியலன்னா எப்படி இந்த வாஷிங் மிஷின் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஒரு புதுசா ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்குறோம்னா அந்த ஸ்மார்ட் டிவில வந்து அமேசான் வரல, ஹாட்ஸ்டார் வரல, நெட்ஃபிளிக்ஸ் வரலன்னா அதுக்கு என்னன்றது நம்ம யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணி பாக்குறோம். இதே லாஜிக் தான் ஃபியூச்சர்ல இந்த பிசினஸ் தான் எல்லாரையும் கான்குயர் பண்ண போது. என்னன்னா இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் இமேஜை காட்டினா அந்த டார்கெட் இமேஜ் வந்து 2D இருக்கலாம், 3D இருக்கலாம். அந்த 2D இமேஜுக்கும் சரி, 3D இமேஜுக்கும் சரி, நம்ம என்ன வீடியோவை பிளே பண்ணணுமோ அந்த வீடியோவை அது பிளே பண்ணி காட்டிடும். இதுதான் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விர்ச்சுவல் ரியாலிட்டியில என்னன்னா எல்லாமே வந்து பிசிக்கல், அதாவது எதுவுமே அதுல பிசிக்கல் ஆப்ஜெக்ட் கிடையாது. விர்ச்சுவல் ரியாலிட்டியில எல்லாமே வந்து ஃபேக் ஆப்ஜெக்ட்ஸ், அதுல எதுவுமே ரியல் ஆப்ஜெக்ட்ஸே கிடையாது. ஆனா ஆர்குமெண்ட் ரியாலிட்டியில ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் இருக்கும், இமேஜினரி வேர்ல்டு ஆப்ஜெக்ட் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு
டிவி வந்து வாங்க போறீங்க. இந்த டிவியை இந்த பர்டிகுலர் வால்ல ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த பர்டிகுலர் வால்ல தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த வால்ல டிவி வாங்கி வந்து மாட்டினதுக்கு அப்புறம் மேபி அது வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் ஒழுங்கா இருக்காது, இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வரும். இந்த இஷ்யூ வராம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வீட்டுல எந்த லொகேஷன்ல என்னென்ன திங்ஸ் நம்ம வச்சா நமக்கு வியூ, அதாவது டிசைன்ஸ் வந்து அழகா இருக்கும் அப்படின்றத நம்ம டைரக்டாவே என்ன பண்ணலாம், அந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டியை வச்சு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். இதான் அதோடைய பேசிக்கான திங். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் இது. செகண்ட் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் சொன்ன அதுக்கு ஒரு கேட்டலாக் புக் இருக்கும். அந்த கேட்டலாக் புக் வந்து அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து போட்டிருக்கோம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அந்த கேட்டலாக் புக் எல்லாத்தையுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணிடலாம்னா, இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டியை வச்சு ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம், ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அந்த ஆப் என்ன பண்ணும், அந்த பர்டிகுலர் மிஷின், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அது வந்து ஒரு மிக்சின்னு எடுத்துக்கோங்க. அந்த மிக்சியை நான் டார்கெட் காட்டும் போது அந்த மிக்சியை எந்த இடத்துல போயிட்டு நம்ம ஆன் பண்ணணும், அந்த மிக்சி எந்த இடத்துல கொடுத்து நம்ம ஆஃப் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நமக்கு வீடியோவும் வந்துடும். அந்த வீடியோ வந்து அதுக்குன்னு ஒரு ஆப் மூலியமா நம்ம கொடுத்துடலாம், ஏதாவது ஒரு ஸ்கேனிங் மூலியமா. ஸோ இதனால நமக்கு நிறைய அட்வான்டேஜ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன, பேப்பர் யூசேஜ். இதுக்கப்புறம் வர எல்லா ஐட்டம்ஸ்க்குமே நம்ம வந்து ஒரு கேட்டலாக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த கேட்டலாகோட டிசைன்ஸ், அந்த பர்டிகுலர் கேட்டலாகோடைய பேப்பர் கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, அந்த பர்டிகுலர் டிவைஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம வீடியோ மூலியமா கொடுத்துடலாம். இது அதோடைய ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ், நான் ஒரு அப்ளிகேஷன் இதுல கிரியேட் பண்ணியிருக்கேன். என்ன அப்ளிகேஷன்னா, இப்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நம்ம கிளாஸஸ் எடுத்திருப்போம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் எல்கேஜியா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து கிளாஸ் எடுப்போம். கிளாஸ் எடுக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம், ஒரு புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு புக்ல இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். எல்லாமே பாத்தீங்கன்னா 2Dல இருக்கும். சில பசங்க ஸ்மார்ட்டான பசங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பசங்க இருக்காங்கன்னா 100ல ஒரு 10 பசங்க ஸ்மார்ட்டான பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னும் போது அந்த கான்செப்டை போயிட்டு யூடியூப்ல தேடுவாங்க. யூடியூப்ல அந்த கான்செப்டுக்கான வீடியோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளனேஷன்ல இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் டைம்ல நம்ம எதையுமே அவங்க யூடியூபுக்கு போக வைக்க வேணாம். யூடியூப்ல போனா நிறைய வேஸ்ட் திங்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் எல்லாமே பாத்தீங்கன்னா வேஸ்டா இருக்கும். நமக்கு என்ன வேணும், எது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா வேணும்ன்றத நம்ம அந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி மூலமா நம்ம இது பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டார்கெட் இமேஜ் காட்டுறேன், ஏ அப்படின்னு ஒரு டார்கெட் இமேஜ் காட்டுறேன். ஒரு எல்கேஜி இல்ல யூகேஜி ஸ்டூடெண்ட்க்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். அப்படி காட்டும் போது ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு அவங்க படிச்சிருப்பாங்க. அந்த படிச்சுதான் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ரியலா காட்டலாம். ஏ ஃபார் ஆப்பிள் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆப்பிளை கொண்டு வந்து உங்களுக்கு காட்டலாம். பி ஃபார் பால்னு சொல்லும் போது அந்த பிக்கான என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ நம்ம காட்டிக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே நம்ம உங்களுக்கு என்ன பண்ணலாம், 3Dல காட்டலாம். அப்படி நம்ம 3Dல காட்டும் போது அவங்களுக்கு என்ன ஒரு மேஜரான திங் என்ன கிடைக்கும்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து ஈஸி இன்ட்ரெஸ்டிங்கா வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் பிரைமரி எஜுகேஷன் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் போறேன், ஒரு 10th 11th +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போறேன். அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஒரு ஹார்ட் பம்பிங் பத்தி படிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய சிஸ்டம்ஸ் பத்தி படிக்கிறாங்க, பயாலஜிக்கல் சிஸ்டம்ஸ் பத்தி படிக்கிறாங்க, பிளான்ட் சிஸ்டம்ஸ் பத்தி படிக்கிறாங்க, சைலம்ஸ், ஃப்ளோயம்ஸ், வாட் எவர் த பயாலஜி ஆர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, என்னவோ அவங்களுடைய டெக்னிக்கல் திங்ஸ் எல்லாத்தையும் படிக்கிறாங்க. படிக்கும் போது அவங்க புக்ஸ்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2D இமேஜ் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவுட் ஆஃப் 100 10 ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப்ல போயிட்டு எப்படி வந்து ஒரு ஹார்ட் பம்பிங் நடக்குது, எப்படி ஒரு பிசிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து பிசிக்ஸ்ல இருக்கிற மோஷன் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றது வீடியோ பார்க்கலாம். இதை வந்து 2Dல புக்ல பாக்குறாங்க. அந்த 2Dல இருக்கிற புக் டேட்டாவை டைரக்டா நம்மளால வந்து 3Dல வந்து டம்ப் பண்ண முடியும். அந்த புக்லயே நம்மளால டம்ப் பண்ண முடியும். இந்த புக்ல டம்ப் பண்ணிட்டு அது ஒரு மொபைல் ஆப்பா நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். இதான் அதோட லாஜிக். இப்போ நான் ஒரு சிம்பிள் வீடியோ ஒன்று காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் நான் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா யூனிட்டி 3D அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த யூனிட்டி 3Dன்றது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க யூஸ் பண்ற எல்லா கேம்ஸ்மே, உங்களோட மொபைல் கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டி 3D மூலியமா தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த யூனிட்டி 3Dன்றது ஒரு பெர்சன்டேஜ். அப்புறம் வந்து அன்ரியல் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்ற இன்னொரு சாஃப்ட்வேர், இந்த 2 சாஃப்ட்வேர் மூலியமா தான் பண்றாங்க. சில ஹை ஸ்டாண்டர்ட் ஸ்கூல்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு டாப் லெவல் ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்கூல்ல வந்து ஸ்டெம் லேப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள ஸ்டெம் லேப்னும் போது ப்ராக்டிகல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே அதுல செஞ்சு பாக்குற மாதிரி சின்ன சின்ன ரோபோட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். அந்த ஸ்டெம் லெவல்ல இதுலயும் கொண்டு வந்துட்டாங்க. யூனிட்டி 3Dன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது கூட சேர்த்து பாத்தீங்கன்னா இதுக்கு பேரலல் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா அன்ரியல் டெவலப்மெண்ட் கிட்னு இருக்கு. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, வெறும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் டெக்னிக்கலா. இதுல C# ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. அன்ரியல் டெவலப்மெண்ட் கிட்னு இன்னொன்னு இருக்கு. இந்த யூனிட்டி தவிர என்னோட கர்சர் பார்க்கலாம், அதுல C++ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. சார் சார் உங்களோட வீடியோ இன்னும் எதுவும் டிஸ்ப்ளே ஆகல சார். என்னோட ஸ்கிரீன் சொல்றீங்களா? ஸ்கிரீன் மட்டும் தான் ஷேர் ஆயிருக்கு.
ப்ரௌசர் மட்டும் ஷேர் ஆயிருக்கு, இன்னும் வீடியோ ஷேர் ஆகல சார். நான் வீடியோ ஒன்றும் ப்ளே பண்ணல சார். வருதுப்பா. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கப்பா. ஓகே. வெரி குட் ஸ்டார்ட் கோவிந்தன், சூப்பரா இருக்கு. ஹாப்பி. இந்த முயற்சி வந்து 2016 ஒரு தடவை நம்ம சோதனை வேற பண்ணி பார்த்தோம்ல நம்ம காலேஜ்ல. ஒரு 2D 3D இமேஜ் எல்லாமே இந்த வந்தம்போதே, இந்த தொழில்நுட்பம் வந்தம்போதே ஒரு நீங்க முயற்சி பண்ணி பார்த்தோம்ல, நீங்க ரெடி பண்ணீங்க இல்லையா ஒரு ஆப் ரெடி பண்ணி அந்த கேஜிக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணது இல்லையா, ஞாபகம் இருக்கா இல்லையா? அது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆக்யூமெண்ட் ரியாலிட்டி, ஆமா வெர்ச்சுவல் ரியாலிட்டின்ற ஒரு கான்செப்ட ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வெர்ச்சுவல் ரியாலிட்டில இருந்து ஆக்யூமெண்ட் ரியாலிட்டிக்கு வந்திருக்கோம் சார். வெரி குட் வெரி குட் வெரி குட். தொடரட்டும் பயணம். நீங்க நல்லா சூப்பரா இருக்கு பிரசன்டேஷன், நீங்க தொடருங்க. ஓகே. வீடியோ வரல பாப்போம், உங்க வீடியோ முன்ன வந்து இப்ப வரல. ஓகே சார், இப்போ வரும் சார். இப்போ தெரியுதா சார்? நான் வந்துட்டேன் சார். ஓகே சார். நீங்க தொடரலாம்ப்பா. ஓகே. சோ இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டில நம்ம பெஸ்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம்ல, இது எல்லா சிஸ்டம்லயும் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். மேஜரான திங் என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம். எஜுகேஷன் சிஸ்டம்ல நம்ம சொல்ல வர விஷயத்த ரொம்ப கிளீனா பசங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இதான் அதோடைய பெஸ்ட் மேஜர் அட்வான்டேஜ். ஜஸ்ட் மினிட் சார். ஹலோ சார், என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? சதீஷ் சார்? எஸ் சார். ஓகே சார். ஜஸ்ட் மினிட் சார், நான் வீடியோ ஷேர் பண்றேன். ஷேரிங் ஆப்ஷன் தான் அதில் பார்த்துட்டு இருக்கேன். ஆல்ரெடி உங்க ஸ்கிரீன் ஷேரிங்ல தான் சார் இருக்கேன். ஓகே. நான் ஒரு இங்க மேல டெமோ வீடியோன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நான் ப்ளே பண்றேன். அந்த டெமோ வீடியோ வருதா? இன்னும் வரல சார். ஓகே. சார் மறுபடியும் வேணா ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஓவரால் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க சார். ஓகே சார். சதீஷ், என்னோட வீடியோ இப்போ ஷேர் ஆகுதா? என்னோட மொபைல்ல டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார். ஹலோ சதீஷ், ஒரு சின்ன ஹெல்ப் ஒன்று பண்ணுங்க.
Yes, sir. என்னோட வீடியோ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு அந்த டெமோ வீடியோ வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். இதுல முடிஞ்சா இதுல வீடியோ ஷேரிங் எனேபிள் இருந்தா உங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க, இல்ல டாக்டர் கே திருமவாசன் சார் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ண முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க அந்த வீடியோவை. ஓகே சார், எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். ரஜன் சார், என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் பசங்களுக்கு இருக்கு இல்லைங்க சார், டீச்சர்ஸ்க்கு பேரண்ட்டுக்கு எல்லாமே? ஒரு 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 புதுமையான தேடல். நார்மல் மோட்ல வாசிப்பு கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் எதிர்காலம். வாசிப்பு ஓகே பையன் இல்லப்பா, ஒரு புதுமையான ஓகே சார், கண்டினியூ பண்றேன். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன், சம் டெக்னிக்கல் இஷ்யூ. சரிப்பா சரிப்பா. ஓகே சதீஷ், உங்களுக்கு ரிசீவ் ஆயிச்சப்பா? சதீஷ் நீங்க தயாரா? எஸ் சார், ரிசீவ் ஆயிருக்கு சார். இப்போதான் டவுன்லோட் பண்ணி. சதீஷ், நான் கொஞ்சம் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஃபைன். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் திங், இதோடைய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன சேலஞ்சிங் இஷ்யூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷனை யூசேஜ் கொண்டு போகும்போது நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மொபைல் டிவைஸ் நமக்கு வேணும். ஒரு மொபைல் டிவைஸ் இருந்தா அந்த மொபைல் டிவைஸ் என்ன பண்ணும், ஏதாவது ஒரு டார்கெட் இமேஜ், இதுதான் நம்மளோட டார்கெட் இமேஜ் அப்படின்னு நம்ம சூஸ் பண்றோம். அந்த டார்கெட் இமேஜ்க்கான ஆர்குமெண்ட் ரியாலிட்டி வீடியோவோ 2D மாடலோ 3D மாடலோ அந்த மாடலும் நமக்கு வந்து கொண்டு வரும். இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர் அட்வான்ஸ்ல வர இப்ப இருக்கிற பிரசன்ட் மொபைல்ல ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கிளாஸஸ் வந்து கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் வர போற மொபைல் டிவைஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா வந்து டிஃபால்ட்டா ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கிளாஸ் வந்து இன்பில்ட் ஆகி தான் வரப்போகுது. இப்போ நீங்க ஏதாவது ஒரு பர்டிகுலர் 2D ஆப்ஜெக்ட பாக்குறீங்க, ஒரு ஆட் ஒன்று பாக்குறீங்க, ஒரு ஷாப்பிங் மாலோ இல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போறீங்க, போகும்போது ஒரு சில பிஸ்கெட் பேக்கெட்ஸோ இல்ல சாக்லேட் கவர்ஸோ ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்றீங்க. நோட் பண்ணும்போது அது ஒரு ஆடை நீங்க டிவில தான் பார்த்திருப்பீங்க. ஆனா ஃபியூச்சர்ல வர போறது எல்லாமே பாத்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பாக்குறீங்கன்னா அந்த ப்ராடக்டோட சேர்த்து ஆட் சேர்ந்து உங்களுக்கு வந்துரும். இதுதான் ப்ராடக்ட்னா அந்த ப்ராடக்டான ஆட் அந்த இமேஜுக்கு மேல, அந்த 2D இமேஜுக்கு மேல எனக்கு என்ன ஆயிடுனா ரிலே ஆகி வந்துரும். அதான் அதோட பெஸ்ட் அட்வான்டேஜ். சதீஷ், இப்ப இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே சார். இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், யூனிட்டி 3Dன்றது அந்த சாஃப்ட்வேர், நாங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர்ல நாங்க ஒரு சிம்பிள் புக்ஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம். அந்த புக்ல இருக்கிற இமேஜஸ் நாங்க டார்கெட் இமேஜா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிள் டார்கெட்ஸா ஒரு பசங்களுக்கு நம்ம சொல்லி தரும் போது நம்ம ஈஸியா மொபைல் ஆப்பா கன்வெர்ட் பண்ணிடலாம். என்னென்ன இமேஜுக்கு நமக்கு என்னென்ன வேணுமோ அந்த 3D இமேஜ் நம்ம அதுல கொண்டு வந்துடலாம் ஈஸியாவே. பாக்குறதுக்கு ரியலிஸ்டிக்கா சில 3D இமேஜஸ் இருக்கும். பட் ஆனா அந்த இமேஜஸ் வந்து நம்மளால கையில தொட முடியாது. கையில அதாவது நம்ம கூட இருக்கிற மாதிரி காட்டும். பட் ஆனா அந்த இமேஜ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு சில லாஜிக்ஸ் புரியுமான்னு ட்ரை பண்ணுங்க. இப்ப நம்ம இதே கான்செப்டை நம்ம ஹையர் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு ஹார்ட் பம்பிங்கோ இல்லைன்னா வந்து ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கோ இல்ல பிசிக்ஸ் மோஷனுக்கோ எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வரலாம். இதுதான் டார்கெட் இமேஜ்னு சொல்லிட்டு அந்த டார்கெட் இமேஜுக்கு என்னவோ அந்த 3D ஆப்ஜெக்ட் நம்ம கொண்டு வரலாம். நம்ம பசங்களுக்கு சொல்லி தரும் போது அந்த 3D ஆப்ஜெக்டே அவங்களுக்கு நேர்ல வந்து நிற்கும். நம்ம மொபைல்ல பார்க்கும்போது ஐபேடோ இல்ல ஐடேபோ இன்னும் இது ரியலிஸ்டிக்கா நம்ம கொண்டு வரலாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா. இந்த சேம் அப்ளிகேஷனை சில ஃபாரின் ஸ்கூல்ஸ்ல வந்து ஏற்கனவே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. நம்ம என்னென்ன சூஸ் பண்றோமோ அந்த 3D ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். சேம் திங். இப்போ நீங்க பாக்குற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறீங்க. அந்த ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்னா என்ன, டீனா டைகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் பாக்குறீங்க. இதே ஆப்ஜெக்ட்ஸ்ல நெக்ஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா வித் ஆடியோ அண்ட் வித் அனிமேஷன்ஸ் அந்த டெக்னிக்கும் இதுல சேர்ந்து வந்துடும்.
நம்ம ஜஸ்ட் அந்த மொபைல் ஆப் எடுத்து காட்டினா மட்டும் போதும், அந்த மொபைல் ஆப் வந்து ஃபுல்லா கொண்டு வந்துரும். இப்போ நம்ம சிம்பிளா மொபைல்ல காட்டினா ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் டேரக்டாவே சிஸ்டம்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோவை காட்டுறேன். தட்ஸ் ஆல் சதீஷ். ஸ்டாப் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ற இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரியும்னு நினைக்கிறேன். கமிங் டு த லாஜிக், நமக்கு இதுதான் 2D இமேஜ் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அந்த 2D இமேஜுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை நான் 3Dயா கொண்டு வந்துடலாம், ஒரு 3D ஆப்ஜெக்டா கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் T ஃபார் நான் டைகர் காட்டுறேன்னா அந்த டைகரையும் நான் நேரில் கொண்டு வந்து நிறுத்திடலாம். இதான் அதோடைய ஆர்குமெண்ட்ரியோட அட்வான்டேஜ். இப்போ சார் சொன்ன மாதிரி சேலஞ்சிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இதுக்கு வந்து ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், மொபைல்ன்ற ஒரு டிவைஸ் தேவை. இது இந்த மொபைல் டிவைஸ் இல்லாமலே சில ஃபாரின் கண்ட்ரீஸ்ல என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கிளாஸ் நம்ம நார்மலா கிளாஸஸ் போடுறோம்ல, அதே மாதிரியான கிளாஸ் தான் இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கிளாஸ். என்ன பண்ணும், எந்த டார்கெட் இமேஜுக்கு என்ன வேணுமோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்கூல் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஸ்கூல்ல வந்து அதுக்குன்னு தனியாக ஆர்குமெண்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கும். நம்ம தேவையான டார்கெட் இமேஜ்ல அங்கே வச்சுட்டோம். நம்ம ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா அந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கிளாஸ் மூலியமா நம்ம அவங்களுக்கு 3D லைவாவே காட்டிடலாம். இதுதான் வந்து குளோபு, இதுதான் வந்து சன், இதுதான் வந்து மூன் அப்படின்னு சொல்லும் போது அந்த மூன் நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வருமோ அதை ஈஸியா உங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்டில் மோர், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சில டைனோசர்ஸோ இல்லை ஜுராசிக் பார்க்ஸோ இல்லை ஏதோ ஒரு அனிமல்ஸ் ஜூ மாரி அவங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். இங்கேருந்து நம்ம என்ன சொல்றதுன்னா அந்த பர்டிகுலர் பாட்டுக்கு அவங்க எட்டுன்னு போக தேவையில்ல, நம்ம உட்காந்துருக்கிற இடத்துல எல்லாத்தையும் நம்ம 3Dயா ஒரிஜினலா உங்களுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருந்தது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான், விச் டேக்ஸ் மோர் தென் ஒரு ½ an hour டைம் எடுத்தது எனக்கு செய்யறதுக்கு இன்னைக்கு மார்னிங். நம்ம இன்னும் அது ஸ்டில் போகும்போது நம்ம இன்னும் அட்வான்ஸ்டா பண்ணலாம். சில புக்ஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அந்த ஸ்கூல்ல அவங்க ரெடி பண்ற புக்ஸ்க்கு தேவையான எல்லா இமேஜஸ்க்கும் நம்ம ஆர்குமெண்ட் ரியாலிட்டியை நம்ம கொண்டு வந்துடலாம். என்னென்ன புக்ஸுக்குலாம் தேவைப்படுதோ ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு நம்ம சில புக்ஸ் கொடுக்குறோம், சயின்ஸ் புக்ஸ் கொடுக்குறோம்னா சில அதுல டஃப்பான சில யூனிட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற 2D இமேஜுக்கு நம்ம ஸ்கூலோட ஆப்ல இருந்து நம்ம டேரக்டா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் என்ன வேணும் அப்படின்றது. இந்த டெக்னாலஜி சில கேரளா ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும். இன்னும் சில சைட்ஸ்ல தமிழ்நாட்டிலையும் சில இடத்துல வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி இன்னொரு 2 இயர்ஸ்ல வந்து எல்லாருக்குமே வந்துடும். இது நம்ம கத்துக்க வேண்டியது என்ன, டெக்னிக்கல் சைட்ல பாத்தீங்கன்னா வந்து மேஜரான திங் என்னன்னு பாத்தீங்கன்னா யூனிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, பிளஸ் C ப்ரோக்ராமிங், C# ப்ரோக்ராமிங் சிலது இருக்கு. அந்த ப்ரோக்ராமிங் மூலமா நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு கொண்டு வரலாம். இது ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் எந்த பசங்களுக்கு இது புரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் பசங்களை வரைக்கும் இதை நம்ம எடுக்கலாம். நான் எடுத்த சர்வேல ஏற்கனவே ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து சிலபஸ் கண்டென்ட்ல இது இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டின்ற டெக்னாலஜி எடுக்கிறாங்க. பிளஸ் சில கம்பெனிஸ் இப்போ நீங்க நம்ம விளையாடுற கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மொபைல்ல 2D கேம்ஸ் 3D கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஆர்குமெண்ட் ரியாலிட்டி கேம்ஸும் சேர்ந்து வந்துடும். சினிமாஸும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் இது கான்குயர் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற பிரசன்ட் சினாரியோல இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டின்றது எஜுகேஷன்ல உள்ள வந்துருச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ரேஞ்சிங்ல உள்ள வந்துருச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்க அமேசான் எடுத்துக்கோங்க. அமேசான்ல ஆர்குமெண்ட் ரியாலிட்டி ஆப் அப்படின்னு நீங்க போய் தந்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான்ல ஆர்குமெண்ட் ரியாலிட்டி ஆப் உங்களுக்கு வந்துடும். அந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி மூலியமா நீங்க அமேசான்ல ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வாங்க போறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை வீட்டுல எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு டிசைன்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படின்ற வரைக்கும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சில ஆப்ஸ் நீங்க மொபைல்ல பிளே ஸ்டோர்ல செக் பண்ணி பார்க்கலாம். இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ். ஸோ சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி இருந்துச்சு, அப்புறம் ஆர்குமெண்ட் ரியாலிட்டி, அப்புறம் எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டினா இட் வில் பி ஸ்டில் மோர். நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்களையும் அதுல கொண்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு கொண்டு வந்தது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இதுதான் அதோடைய மேஜரான திங்ஸ். அடுத்தது இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி நான் பண்ணது வந்து 2D இமேஜுக்கு தான் பண்ணியிருக்கேன். சேம் கான்செப்ட் நான் என்ன பண்ணலாம், 3D இமேஜஸ்க்கு என்னோட டெக்னாலஜியை கொண்டு வரலாம். 3D இமேஜ்னு சொல்லும் போது ஒரு ஹியூமன் பாடி, இந்த ஹியூமன் பாடியை காட்டினா என்ன கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பண்ணலாம். பட் அதுக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்ற டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணணும். சில ஸ்கேனிங் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணா நம்ம அதையும் இதுல கொண்டு வந்துடலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்திருக்கா? செஷன் முடிஞ்ச உடனே வினாக்கள் போயிடலாம். கோவிந்த், நீங்க செஷன் முடிஞ்ச உடனே எல்லாருமே டவுட்ல நோட் பண்ணி வச்சுப்பாங்க. ஓகே, கேட்பாங்க. ஓகே, ஃபைன். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு மேஜர் அப்ளிகேஷன். இன்னொரு இண்டஸ்ட்ரியில வந்து
வச்சிருக்காங்க. என்ன இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கும் போது ஜூனியர் லெவல் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருக்கேன், ஒரு கார் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன். ஒரு பர்டிகுலர் கார் இண்டஸ்ட்ரி நான் எடுக்கும்போது அந்த காரோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். எல்லாமே நான் அவங்க கம்ப்யூட்டர் கேட் கேம் யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் சொல்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா தான் என்ன பண்ணுவாங்க, அந்த காரை இல்ல அந்த பைக்கையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஜூனியர் லெவல் பீப்புள் உள்ள என்ட்ரி ஆகும்போது அந்த ஜூனியர் லெவல் பீப்புளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஸ்பேர் பார்ட் தான் இங்க இருக்கு, இந்த பர்டிகுலர் ஸ்பேர் பார்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு ஜூனியர் பீப்புளுக்கு வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களால என்ன பண்ண தேவையில்ல, ஒரு வாட்டியும் அந்த ரியல் 3D ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த பர்டிகுலர் ஒரு மேனுஃபேக்சரிங் மாடல்ல என்ன இருக்கு அப்படின்றத அவங்க டைரக்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணா போதும். ஸோ என்னோட ஸ்கிரீன் போட்டிருக்கேன், அந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அட்வான்ஸ்ட் மாடல் பாருங்க. அங்க நீங்க பாக்குற கார் வந்து கார் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நார்மல் ஸ்டாண்ட்ல அவங்களே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா பாக்கிறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கும், நம்மளால அதை கண்ணால பார்க்க முடியும். இப்ப எப்படி நீங்க ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன், ஏ காட்டினோன்னா ஒரு ஆப்பிள் வந்தது, இசட் காட்டினோன்னா ஒரு சம்திங் ஒரு 3D ஆப்ஜெக்ட் வந்துச்சு, எல் காட்டும் போது ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுல, ஜே ஃபார் ஜார், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நம்மளால கண்ணில் பார்க்க முடியும். ஆனா நம்மளால அதை தொட முடியாது. யூ கேன் சி, யூ கேன் ஹியர் த சவுண்ட் இருந்துச்சுன்னா நம்மளால அந்த சவுண்டை கேட்க முடியும். மற்றபடி உங்களால எதுவும் வேற எதுவும் பண்ண முடியாது. சேம் திங் நம்ம அங்க பார்த்தது நம்ம இங்க இது பாத்தீங்கன்னா ரியல் 3D ஆப்ஜெக்ட்ஸ். இந்த ரியல் 3D ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி இமேஜினரியா கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்துட்டு நமக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நம்ம மாத்தலாம். ஸோ இது ஒரு செட்டப் வந்து நம்ம ஒரு ஸ்கூல்ல இது நம்ம செட்டப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தோம்னா நமக்கு பெஸ்ட் திங், ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மினிமம் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிஸ்டம்ஸ். நார்மலான சிஸ்டம்ஸ்ல நம்ம பண்ண முடியாது, 2GB ரேம்லாம் பத்தாது. இது பண்றதுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 8GB ரேம் வேணும். இப்போ இதுவே உங்களுடைய கிட்ஸுக்கு நீங்க வந்து சொல்லித்தர போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் எல்லாமே இந்த யூனிட்டி 3D இன்ஜின், நீங்க ஒரு இன்ஜின் பார்க்கலாம். இதோ இப்போ என்னோட ஸ்கிரீன்ல நீங்க ஒரு சும்மா ஒரு பொம்மை மாதிரி ஒன்று போட்டு யூனிட்டின்னு போட்டுருக்கு பாருங்க. இதுதான் இந்த சாஃப்ட்வேர். இந்த யூனிட்டி சாஃப்ட்வேர் நம்ம முதல்ல இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தேவையான எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இவங்களே கிட்ஸோட சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. எஜுகேட்டர்ஸ் பிளஸ் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரொஃபஷனல் யூசேஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 10 மில்லியன் அந்த மாதிரி போனா மட்டும்தான் இதுக்கு டாக்ஸ் பேமெண்ட் மாதிரி வரும். மற்றபடி பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். நம்ம ஸ்கூலுக்கு சின்ன சின்ன ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லாருமே இதை ஃப்ரீயா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆனுவல் ரெவென்யூ வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வச்சிருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு மேல போனா மட்டும்தான் நமக்கு வந்து இதுல வந்து பேமெண்ட் மாதிரி வரும். இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு ஆர்குமெண்ட் ரியாலிட்டின்னு காட்டேன். யூனிட்டி 3D வச்சு ஆர்குமெண்ட் ரியாலிட்டி மட்டும் கிடையாது, நீங்க விளையாடுற 2D கேம்ஸ், நம்ம விளையாடுற 3D கேம்ஸ் பிளஸ் எஜுகேஷன் கேம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டி 3Dன்ற சாஃப்ட்வேர் மூலமா தான் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதை கட் பண்ணி நம்ம பிபிடில போறதுக்கு டேரக்டா இவங்க வெப்சைட்லேயே பெஸ்டா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட இமேஜஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்கேன். ஸோ மேட் வித் யூனிட்டி என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் மாதிரி, டுகெதர் வி எம்பவர் ரியல் டைம் கிரியேட்டிவிட்டி அரௌண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் எந்தெந்த பீப்புள்ஸ் இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போயிட்டு unity3d.com அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க, இந்த வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். இதுல கீழே எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்மெனு இருக்கும். அந்த எஜுகேஷன்ல பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு தனியா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. எஜுகேட்டர்ஸ், இப்ப நான் கிளாஸ் எடுக்க போறேன், நான் ஒரு 50 பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறேன்னா எஜுகேட்டர்ஸ்க்கு என்னவோ அவங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. கீழே லேர்ன்ல செப்பரேட்டா அவங்களுக்கு தேவையான சில ஸ்டார்டிங் திங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு விஷயம், இப்ப நம்ம இதுல பாக்குற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 3D ஆப்ஜெக்ட்ஸ். இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸை ப்ரோக்ராம் பண்றதுக்கு தான் இந்த யூனிட்டி 3D சாஃப்ட்வேர். அதாவது சிம்பிள் 3D மாடல்ஸ் எல்லாமே, ஒரு ஆப்பிளோ இல்ல ஒரு ஆரஞ்சோ இல்ல ஒரு சிம்பிளான ஒரு டாயோ, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த யூனிட்டி 3Dன்ற சாஃப்ட்வேர் மூலமா நான் ஈஸியா வந்து ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஆனா எனக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் 3D மாடல்ஸ் எல்லாம் வேணும், ஹை லெவல் 3D மாடல்ஸ் வேணும், ஒரு காலேஜ் லெவல் ஒரு இண்டஸ்ட்ரி லெவலுக்கு நான் வந்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும் போது மாயா அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. மாயா டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாயான்ற ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா காம்ப்ளெக்ஸ் 3D மாடல்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்மளால வந்து டிசைன் பண்ண முடியும். இந்த காம்ப்ளெக்ஸ் 3D மாடல்ஸ் இதுல டிசைன் பண்ணிட்டு நம்ம இது மூலியமா என்ன பண்ணலாம்னா இந்த யூனிட்டி 3D சாஃப்ட்வேருக்குள்ள கொண்டு வந்துடலாம். பேரலல் டெக்னாலஜிஸ் நிறைய, இதுக்கான பேரலல் டெக்னாலஜிஸ் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யூனிட்டின்றது ஸ்டாண்டர்ட் டெக்னாலஜி, மாயான்றது வந்து 3D மாடலை வந்து டிசைன் பண்றதுக்கு. ஓகே, நான் பிளெண்டர்னு போட்டோன்னு இங்க பாருங்க, பிளெண்டர்னு ஒண்ணு காட்டியிருக்கு.
ஸோ கம்பேர் வித் மாயா, பிளெண்டர் வந்து ஓப்பன் சோர்ஸ். ஜஸ்ட் டு சில டிஃபரன்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்றேன். எதுக்கு ஓப்பன் சோர்ஸ் பெய்டு வெர்ஷன் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வரும்போது பெய்டு வெர்ஷன் கொண்டு வந்தா அதோட லைசன்ஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 lakh 2 lakh ரேஞ்சுக்கு போயிடும் யூசேஜை பொறுத்த வரைக்கும். ஆனா ஓப்பன் சோர்சஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாக்குறீங்களா பிளெண்டர் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் 3D மாடல்ஸ் நம்மளால டிசைன் பண்ண முடியும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். இந்த பிளெண்டர் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. இது மூலியமா நம்ம இந்த மாதிரி இங்க நீங்க பாக்குற டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்ணிடலாம். டிசைன் பண்ணிட்டு அதை ப்ரோக்ராம் பண்ணணும்னா பிளெண்டர் மூலியமா நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ண முடியாது. ஒரு யூசர் வந்து அதை கூட இன்ட்ராக்ட் பண்ணணும்னா பிளெண்டர் மூலியமா பண்ண முடியாது. நம்ம யூசர் இன்ட்ராக்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன வேணும்னா இந்த யூனிட்டி 3Dன்ற சாஃப்ட்வேர் வேணும். இந்த யூனிட்டி 3D மூலியமா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா இன்ட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளோட சாஃப்ட்வேர் கூட. இது எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன். இங்க டவுன்லோட் பாத்தீங்கன்னா கெட் யூனிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த கெட் யூனிட்டில வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசர்ஸ்னு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. இதுல ஸ்டார்ட் ஹியர்னு கொடுங்க. ஸோ டவுன்லோட் அண்ட் அக்ரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இருந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே காட்டும். ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன மைக்ரோ கேம்ஸ் என்னென்ன வேணும்ன்றதை அவங்களே கொடுத்துருப்பாங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு. யூ கேன் see அந்த கேமிங் இன்ஜின்ஸ்லாம் நீங்க பார்க்கலாம். நீங்க வந்து யூனிட்டி பிளஸ்ல ப்ரோ வெர்ஷனுக்கு போனா மட்டும்தான் அது பேமெண்ட் கேட்கும். மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸுமே ப்ரோல இருக்கிற எல்லா ஃபியூச்சர்ஸுமே ஸ்டூடெண்ட் எஜுகேட்டர்ஸ் 2 பேருக்குமே அவங்க தந்துருவாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு தந்துருவாங்க இதுல. தட்ஸ் ஆல். ஸோ ஃபியூச்சர் போற டெக்னாலஜில இந்த ஆர்குமெண்ட் ரியாலிட்டி வந்து ஒரு மேஜரான ரோல் பிளேஸ் பண்ணும். எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே பிளேஸ் பண்ணும். நம்ம டீச்சிங்ல இருக்கிறதுனால நம்மளோட மெயின் அட்டென்ஷன் வந்து நம்ம வந்து எஜுகேஷன் சிஸ்டம்க்கு இல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ எந்த ஒரு திங்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு நம்ம நோட்ஸ் கிரியேட் பண்ணும்போது அந்த நோட்ஸ்க்கான 2D பார்ட்டுக்கு நம்ம 3D கண்டென்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். 3D கண்டென்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது அதோட மேஜரான அட்வான்டேஜ். சார் சதீஷ் சார் சார் வணக்கம் சொல்லுங்க சதீஷ். சார் திருமலாசன் சார் கிளாஸ் ஓகே சார். தட்ஸ் ஆல் சார். ஃபைன் ஃபைன் ஃபைன். தேங்க்யூ கோவிந்த். எப்பயும் போல நீங்க நிரூபிச்சுட்டே இருக்கீங்க ஒரு டெக்னோகிராட், தொழில்நுட்ப வல்லுநர். தொழில்நுட்பனுடைய மிக சிறப்பு என்னது அப்படின்னா தொழில்நுட்பம் வர்றதுக்கு முன்னாடி கத்துக்கிறது தான். அது வர்றதுக்கு ரியாலிட்டிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை ரியலிஸ்டிக்கா ஒர்க் அவுட் பண்றது தான். அதை நான் வந்து உங்களை எல்லா நேரத்திலையும் பார்த்திருக்கேன். ஆக்சுவலா நீங்க ஒரு லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உருவாக்குறதுலோ இல்ல கல்வி பணியிலையோ எதுவா இருந்தாலும் யூ எக்ஸ்பெரிமெண்ட் இட். அதை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒரு நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டை தரும். உங்களுடைய வாழ்க்கைக்கு எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியா இருக்கு உங்களை இந்த தருணத்துல 173வது வலையரங்கள்ல அதுவும் ஒரு புதுவிதமான தலைப்பு எதிர்காலம். நிகழ்காலமும் எதிர்காலமும் இனிமேல் ரியாலிட்டி தான். அது வந்து எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி, எக்ஸ் வேரியபிள் போட்டாங்க. அப்போ VR, AR, MR மட்டும் கிடையாது, எக்ஸ் வேரியபிளா இருக்கு. தொழில்நுட்பம் வர 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 அந்த எக்ஸுக்கு என்ன பண்ணணும், மாணவர்கள் ஃபில் பண்ணிட்டே போகணும் அப்படின்ற ஒரு நோக்கில அழகான வலையரம் கொடுத்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டினா என்னன்னு சொல்லி அதுல இருந்து AR எப்படி மாறிச்சுன்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்லிருக்கீங்க, டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா இது வலையரங்கு கிடையாது, பயிற்சி அரங்கு. ஏன்னா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறீங்க. ஏன்னா சிலது இந்த வலையரங்குல ஆர்குமெண்ட் ரியாலிட்டி பத்தி எவ்வளவு தூரம் பேசினாலும் அது புரியாது. அப்ப நான் எது பார்த்தாலும் அது 2D-ஆ இருந்தாலும் 3D-ஆ இருந்தாலும் அது வேகத்துல என்ன பண்ண முடியும், ஒரு ஒரு முப்பரிமாணத்துல 360 டிகிரியில பார்க்க முடியும். ஒண்ணும் எதிர்காலத்துல அதுக்கான ஆடியோ, வீடியோ, அனிமேஷன் எல்லாமே கூட வரப்போகுது. ஒண்ணும் அது டிஸ்கிரிப்ஷன் நம்ம ஒரு 10-15 பக்கம் இருக்கும். ஒரு தைல வாங்கினா கூட பிரிக்க போயிட்டா இருக்கும். அதெல்லாம் பேப்பர் வேஸ்ட். இனிமேல் எல்லாம் வரவே வராது. ப்ராடக்டோட அந்த விளம்பரமும் சேர்ந்து வந்துடும். டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம யூடியூப்ல சிறப்பு எடுத்து பார்க்காம அங்க QR கோடு மூலமாவோ இல்ல ஏதோ ஒரு நோக்கில ப்ராடக்டோடவே என்ன பண்ணும் இருக்கும். எல்லாமே இருக்கும் ஆனா இருக்காது என்ற மாதிரியான ஒரு நோக்கில நீங்க சூப்பரான வலையறை கொடுத்துருக்கீங்க. அதுவுமே இந்த கேஜில இருந்து எல்லா வகுப்புக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து குழந்தைங்களுக்கான இந்த ARன்றது என்னது, குழந்தைகளுக்கான கல்விக்கு முறைகளும் கிடையாது. PhD வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய மாடலை உருவாக்கிட்டு இருக்கலாம். ஏற்கனவே இப்ப மிஸ் ஆகுது என்னது அப்படின்னா B.Ed கல்லூரியில நிறைய அங்கிருந்து இங்க ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் என்ன பண்ண நிறைய ஒர்க் டிரான்ஸ்பர் ஆகல. அது கமிஷனுக்கு மட்டும் எல்லாம் தயார் பண்ணுவாங்க. ஆனா அது பிராக்டிக்கல் லைஃப்ல ஒரு வாதியார் முறையாக ஒரு B.Ed படிச்சவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, அந்த கட்டகத்தை இல்ல அந்த கற்றல் பொருளை உருவாக்கி எடுத்துட மாட்டாங்க. ஆனா கற்றல் பொருள் எல்லாமே கண்டிப்பாக இணையத்தில் உருவாக்க வேண்டும். எல்லாருமே ஆசிரியர்கள் வந்து பயிற்சியாளராக இருக்கணும்னு ஒரு பேர் மட்டும்தான் இருக்கு. இனிமேல் ஆசிரியர்கள் பயிற்சியாளராக மாறித்தான் ஆக வேண்டும். தொழில்நுட்பத்துல அவங்க அப்டேட் ஆகிக்கணும், மாணவர்கள் அப்டேட் ஆகிக்கணும், அதுக்கு ஸ்கூல் அப்கிரேட் ஆகணும்ன்ற ஒரு செய்தி கொடுத்திருக்கீங்க. அந்த இது ARன்றது இதுல மட்டும் கிடையாது, கல்வியில மட்டும் கிடையாது, வேற எங்கெல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. விளையாட்டுல ஆரம்பிச்சு, வியாபாரத்துல ஆரம்பிச்சு, விளம்பரத்துல, திரைப்படத்துல,
தயாரிப்பு வாகன தயாரிப்பு தொழில்நுட்பத்தெல்லாம் எப்படி இருக்குது ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொன்னீங்க. மேஜரா அந்த கல்வியில ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட வீடியோவோட நீங்க அழகா காட்டிருக்கீங்க. ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றி. அதுவும் முடிக்கும் சொன்னீங்க ஸ்டார்ட் கிரியேட்டிங் வித் யூனிட்டி. எல்லாருமே கேட்டுட்டு போயிடாதீங்க, நீங்க தரவிறக்கம் பண்ணிக்கிங்க. தரவிறக்கம் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு கிளாஸ் 8ல இருந்து 12 வந்து முழுசா எலிஜிபிள் இப்போதைக்கு. அது கீழே ஆர்வம் உள்ள மாணவர்களும் இதை தயார் பண்ணலாம். அந்த கருவிகள் எல்லாமே சொல்லிருக்கீங்க. அதாவது யூனிட்டி 3D, இந்த மாயா டிசைன், பிளெண்டர் டிசைன், சி ஷார்ப், இது மாதிரி என்னென்னலாம் பயன்படுத்தணும் அந்த உபகரணங்களின் சாஃப்ட்வேர் மென்பொருளையும் சொல்லியிருக்கீங்க. ஒரு முழுமையான ஒரு பயிற்சி வலையரங்கு தான். இதை கேட்கிற மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாமே இதோட பண்ணாம இந்த ஏஆர் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் அதுல தரவிறக்கம் பண்ணி நம்ம முயற்சி செய்து பண்ண முடியும்ன்ற ஒரு முயற்சியும் எடுத்தாங்கனாலே என்னது இந்த வலையரங்கு சக்சஸ்ஃபுல்லான வலையரங்கு தான். இது வலையரங்கு கிடையாது, பயிற்சி அரங்கு. அழகா நீங்க ஷார்ட்டா சூப்பரா இது எவ்வளவு தூரம் அதுக்கு மேல இதை சொல்ல முடியாது நினைக்கிறேன். இதை பேசிக்கிட்டே இருந்தா கூட பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனா காட்சிப்படுத்துறது தான் அது இந்த வலையரங்கோட அருமை. ரொம்ப நன்றி கோவிந்தன். இது எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பன், எல்லாருக்கும் ஒரு ஐ ஓப்பன் ஆயிருக்கும். ஏன்னா இனிமேல் நம்ம 4 ரூம்ல பாடம் நடத்த முடியாது. இனிமேல் பிசிக்கலா கற்றல் மென்பொருள்களை உருவாக்கி பண்ண முடியாது. மாடிஃபை என்ன டெக்னாலஜி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் மாறிக்கொள்ள வேண்டும். எல்லாரும் என்ன பண்ணணும், அவங்களை அப்டேட் பண்ணிக்கணும்ன்றத ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. அவங்களே உருவாக்கணும்ன்ற கருத்தை சொல்லிருக்கீங்க, வழியை காட்டிருக்கீங்க. நன்றி. நம்ம கருத்துக்கு போயிடலாம். பேராசிரியர் ராஜன் ஐயா பேசுறதுக்கு முன்னாடி தனிஷ்குமார் மாணவன், ஏன்னா கொஞ்சம் ஆர்வத்துல அவனுக்கான வலையரங்கு, அவன் பேசிட்டு ஐயா அவர்கள் பேசுவாங்க. தனிஷ் வணக்கம்ப்பா. மதர்ஸ் நூன் சார். வணக்கம். நீங்க தொழில்நுட்ப வல்லுநர், பேராசிரியர், மென்பொருள் பொறியாளர், நீங்க கோவிந்தன் அவர்கிட்ட பேசலாம். நீங்களும் இது மாதிரிலாம் வரணும் எதிர்காலத்துல. அதுக்குதான் இந்த வலையரங்கு. குழந்தைங்க கேட்டுட்டு ஓ சூப்பரா இந்த கேம் எல்லாம் ஆர்குமெண்ட் ரியாலிட்டியா, சார் வேற எதிர்காலத்துல கிளாஸ் வரட்டாரு, அந்த கண்ணாடி எப்போ வரும்னு கேட்க கூடாது. கேளுங்க, நீங்க பேசுங்க. சார் பேசுங்கப்பா, சூப்பரா பேசுங்க. என்னப்பா கோவிந்தன் சார்? ஓகே, நீங்க சாப்பிட்டு பேசுங்க. மதர்ஸ் நூன் கோவிந்தன் சார். யா, குட் ஆஃப்டர்நூன். தேங்க் யூ. உங்க கேள்வி கேட்கலாம். நீங்க வந்துட்டு சொன்னீங்கல்ல சார், ஏஆர் பண்றதுக்கான உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா மொபைல்ல இருந்து அப்பா மொபைல்ல இருந்து வாங்க கேள்வி கேட்கறதுக்கு. ஓகே, அப்படி இல்லனா வாய்ஸ் வரலனா கூட டெக்ஸ்ட் போட்டு விட்டுருங்க. டெக்ஸ்ட் கூட பண்ணி விடுங்க. ஆமா, செக் பண்ணுங்க, சார் பதில் சொல்லுவாரு. கேள்வி இருந்தாலும் சொல்லுங்க, பதில் சொல்லுவாரு. நன்றி தனிஷ். ஏன்னா உங்களுடைய பேச்சு தான் என்னது அப்படின்னா அவனை மோட்டிவேட் பண்ணிருக்கு. ஏன்னா குழந்தைங்க ரொம்ப ஈஸியா மோட்டிவேட் ஆயிடுவாங்க. அவர் ரொம்ப ஆர்வமா வழக்கமா பேராசிரியர் விளக்கு கொடுப்பாங்க, அதுக்கு முன்னாடி அவன் எப்பயோ கை தூக்கிட்டான். ஏன்னா அவ்வளவு பசங்க எல்லாமே தயாரா இருக்கிறாங்க. தனிஷ் பேசுங்கப்பா. ஹலோ சார். எஸ். ஓகே, இணைப்பில் தான் ப்ராப்ளம் நினைக்கிறேன். தனிஷ் நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்கப்பா. ஓகே, ராஜன் ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அந்த பையனுடைய ஆர்வத்துக்கு கொஞ்சம் தீனி போட வேண்டியிருந்தது ஐயா. அதுக்கு இணையம் வந்து இணையா இருக்கு ஐயா. நமக்கு பிரைம் டார்கெட் வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான். எஸ் சார். ஆமா சார். நம்ம செகண்டரி டார்கெட் தான். நீங்க ஐயோ அப்படி இல்ல. ஆர்குமெண்டட் ரியாலிட்டிக்கான வெப்சைட்ல அவர் பேச விடுங்க சார், அவர் பேச விடுங்க. ஆடியோ இத பிரேக் ஆயிடுது. தனிஷ் நன்றி. தனிஷ் நீங்க பேசுறது கிளியரா கேட்கல. தனிஷ் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இன்டர்நெட் இல்லைன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. இல்லைன்னா ஹலோ சார் பேண்ட்விட்த் கம்மியா இருந்ததுன்னா வீடியோ ஆஃப் பண்ணிட்டு கூட பேசுங்க. ஹலோ சார். இப்ப பேசுங்க. இப்ப தெளிவா இருக்கு தம்பி, பேசுங்க. ஓகே, மதர்ஸ் நூன் கோவிந்தன் சார். யா, தேங்க் யூ.
நீங்க சொன்ன இந்த ஆக்யூமெண்டட் ரியாலிட்டிக்கான வெப்சைட்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். யூனிட்டி, பிளெண்டர் அதெல்லாம். அப்புறம் Okay. அதுல என்னென்னலாம் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல சார், அதெல்லாம் கூட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். நானும் Okay. இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன் சார். ரொம்ப ஆர்வமாயிடுச்சு சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெரி குட். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நீங்க உருவாக்கி கொண்டே இருக்கணும். இந்த ஒன்ன மாதிரி குழந்தைங்க என்ன பண்ணக்கூடாது, போய் கேம்ல முழுகாம கேமை உருவாக்குங்க, தப்பு கிடையாது. ஏதோ ஒரு டெக்னாலஜில மூழ்கி அதுல பயன்படுத்தாம பயன்பாட்டை உருவாக்குங்க. இந்த உலகத்துக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. உங்களால முடியும். உங்களை வயசு எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கடவுள் வந்து தொழில்நுட்பமா கொடையா கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கு பயிற்சி அளிக்க கோவிந்தன் மாதிரியான ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், பேச்சோட இல்லாம செயல்பாட்டுல வர்றதுக்கான சில நிறைய வழிமுறைகள் இருக்கு. வாழ்த்துக்கள். உங்கள்ட்ட ஆர்வம் இருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டிய திறமையும் இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுமே அதுக்கான வழிகாட்டுதல் இருக்காங்க. வாழ்த்துக்கள் தனிஷ். தனிஷ் மாதிரியான 1000 மாணவர்கள் இனிமேல் என்ன பண்ணணும், உருவாக்க வேண்டும். நன்றி நன்றி தனிஷ். தேங்க்யூ சார். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ராஜனையா, உங்களுடைய கருத்து உரையை. சார் வணக்கம் சார். நான் ரொம்ப நேரம் பேசல சார். நான் கோவிந்தன் சாருக்கு அவருடைய சப்ஜெக்ட் வந்து எனக்கு எல்லாமே புதுசு. இந்த விஆர், இஆர், ஏஆர் எல்லாமே எனக்கு புது ஏரியா. பட் அது சொல்லும் போது கொஞ்சம் புரிஞ்சுது. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வத்தை சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளது. நான் சார் எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கு. யூஸ்வலா அந்த சொல்லுங்க சார். கேம்ஸ் கூட அது போல இது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லாமே, அதாவது யூஸ்க்கும் அப்யூஸ்க்கும்ல ஒரு வித்தியாசம். நிறைய பேருக்கு அந்த வித்தியாசமே தெரியல, பேரண்ட்ஸுக்கும் தெரியல. ஒரு மொபைல் போனை எப்படி யூஸ் பண்றது, எப்படி அபியூஸ் பண்றது, அதே மாதிரி கேம்ஸ் எப்படி யூஸ் பண்றது, எப்படி அபியூஸ் பண்றது, இந்த வித்தியாசத்தை நம்ம பிள்ளைங்களுக்கு நிச்சயமா கற்றுக் கொடுக்கணும். எனக்கு இந்த சந்தேகம் தான் வந்துச்சு. இப்ப நம்ம இது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன்லாம் வர வர இதை கமர்ஷியலா வேற யாராவது அபியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்ற ஒரே ஒரு கேள்வி. ஆக்சுவலா அதுக்கப்புறம் அதாவது டீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை ஒரு சிசிடிவி கேமரா வச்சு வாட்ச் பண்றத கூட அந்த டீச்சர்ஸ் யாரும் விரும்புறது இல்லை. இது வந்து ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. எல்லா கிளாஸ் ரூம்லயும் சிசிடிவி கேமரா வச்சு அந்த பிரின்சிபலோ இல்லை கரஸ்பாண்டோ அதை வந்து வாட்ச் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே அதை அவங்க விரும்புறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய முழுமை மற்றவர்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு சந்தேகம். அது தெரிஞ்சா பரவாயில்லன்னு எனக்கு டீச்சர்ஸோட சதவீதம் வந்து ரொம்ப ரொம்ப குறைச்சோம். ஆனா நான் என்ன பண்றேன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லயே பார்த்துருக்கேன். நான் வந்து டீச்சரா இருக்கிறப்போ எங்க காலேஜ் பிரின்சிபல் வந்து ஆடிட் பண்ணுவாருன்னா வெரண்டால வந்து ஓரமா நின்றுட்டு எப்படி கிளாஸ் நடத்துறோம்னு சொல்லி ஒரு 10 to 15 minutes நின்றுட்டு வெரண்டாலே மரவா நின்றுட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை இப்படி ஒரு தடவை கேட்டுக்கிட்டு இருந்தப்போ ஒரு லேடி டீச்சர் வந்து வெளியில வந்து அந்த பிரின்சிபலை வந்து மரியாதை இல்லாம கண்ணா பின்னான்னு திட்டாங்க. நான் கிளாஸ் எடுக்கிறத வந்து ஆடிட் பண்றதுக்கு இங்க யாரு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. இது வந்து நான் சொல்றது அவருக்கு ஒரு அக்கௌண்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால அவர் எந்த டீச்சர் எப்படி பாடம் நடத்துறாரு அப்படின்னு ஆடிட் பண்றதுக்கு அவருக்கு ரைட் இருக்கு. ஆனா அதை கூட அந்த டீச்சர் விரும்பல. ஏன்னா நான் பக்கத்து வகுப்பறையில சத்தம் அதிகமா கேட்டதுனால போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சப்பதான் எனக்கு அந்த உண்மை தெரியும். அது போல நாம ஒரு கிளாஸ் ரூம் அப்சல்யூட்டா 100% ஓப்பனா இருந்துச்சு. ஓப்பன் டு எவ்ரிபடி. நான் சொல்றது பிரின்சிபலுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸுக்கு வீட்டில இருந்து கூட பார்க்க முடியுமா, அல்லது வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ் பார்க்க முடியுமா. இந்த மாதிரி ஒரு ஓப்பன் கிளாஸ் ரூமை நாம டிஜிட்டலா லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி எல்லாம் பண்ணும்போது அந்த டீச்சருக்கு எந்த ஃப்ரீடம் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு வரும். ஏன்னா அவங்களுடைய கிரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணுவாங்க. they may commit some errors. அவங்களை அந்த எரரை கரெக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடியே அந்த எரர் கரெக்ட் ஆனதை வந்து வாட்ச் பண்ணிட்டோம்னு சொன்னா அவங்களை பத்தி ஒரு அசஸ்மெண்ட் வந்து தப்பா போகக்கூடாத இடத்துக்கு போய் ரீச் ஆயிடும். அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு உங்க ஆன்சர் என்ன சார் சொல்றீங்க? ஏன்னா நான் வந்து ரிட்டையர்ட் பிரின்சிபல் சார். ஒரு சிம்பிளான ஒரு ஆன்சர் தரேன் சார். நீங்க வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து என்ன பண்ணிருப்போம், ஒரு 7 years பிஃபோர் நோக்கியா போன் ஒன்று யூஸ் பண்ணிருப்போம் சார். நோக்கியானாலே போன் தான், கனெக்டிங் பீப்புள்ஸ். போன் அப்படின்னு சொன்னாலே நம்ம தமிழ்நாடும் சரி, ஒரு சவுத் இந்தியா ரேஞ்சில் பாத்தீங்கன்னா நோக்கியான்றதுதான் போனே. அந்த நோக்கியா ஓனர் என்ன பண்ணாரு, ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து போன்ல, அதுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. டெக்னாலஜி அப்டேட்டுக்கு அவர் வந்து ஒத்துழைக்கல.
அந்த டைம்ல. ஆனா பட் சின்ன சின்ன கம்பெனி இந்த சாம்சங் எல்லாம் பாத்தீங்கன்னா கொரியா கம்பெனிஸ். சாம்சங்கோட ஓனர் சிஇஓ எல்லாம் பாத்தீங்கன்னா கொரியா கம்பெனிஸ். சாம்சங் எக்ஸெட்ரா நிறைய மொபைல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சைனீஸ் பேஸ்ல இருந்து வந்த மொபைல்ஸ் தான். அமெரிக்கன்ல இருந்து வந்தது பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், அந்த நோக்கியா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் iOS. இந்தியாவில யாரும் பொதுவா ஆப்பிள் iOS விரும்ப மாட்டாங்க, ஏன்னா ரேட் அதிகம். பட் ஆனா எல்லாருமே வந்து நார்மல் மொபைல்ஸ், கொரியன் மொபைல்ஸ், சாம்சங் மொபைல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. நோக்கியா ஓனர் அதுக்கப்புறம் அவங்களோட கம்பெனியே ஃபுல்லா லாஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அவரே வந்து ஓப்பனா சொன்னார், எல்லாருமே அட்ரஸ் பண்ணாரு. டெக்னாலஜி அப்டேட் ஆகும் போது நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா இருந்துட்டு தான் இருக்கேன், என் மார்க்கெட் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் இருந்துட்டேன். ஆனா டெக்னாலஜி அப்டேட் ஆகும் போது என்னுடைய கம்பெனி டெக்னாலஜி கூட சேர்ந்து நான் அப்டேட் பண்ணிக்கல, அதனாலதான் இன்னைக்கு என்னோட கம்பெனியை நான் வித்துட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப இருக்கிற பிரசன்ட் டெக்னாலஜில இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க நோக்கியா ஓனர் போட்டு அவங்களோட இப்பதான் அவங்க வந்து ரிலைஸ் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க மொபைலுக்கு. இப்ப வர நோக்கியா மொபைல்ஸ்ல ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இருந்த டெக்னிக்ல எது இதெல்லாம் ஆண்ட்ராய்டு டெக்னாலஜி அப்டேட்டுக்கு ஆமா ஆமா வந்திருக்காங்க. ஆமா, யார் யாரெல்லாம் இப்ப இருக்கிற டெக்னாலஜி அப்டேட் கூட சேர்ந்து அப்டேட் ஆக ரெடியா இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இப்ப சர்வே பண்ண முடியும். இப்ப இருக்கிற பிரசன்ட் டெக்னாலஜில மத்தவங்க யாராலையுமே வந்து சர்வே பண்ண முடியாது. அதுதான் ஒரு ஓப்பன் விஷயமே. டெக்னாலஜி அப்டேட் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்களா சார், ஒரு கேமரா வச்சு, உண்மைதான். ஏன்னா நான் ஏற்கனவே 6 இயர்ஸ் யார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஒர்க் பண்ண காலேஜ்லயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கேமராஸ் அங்க இருக்கும். எங்கேயுமே கேமரா இல்லாத ஒரு லொகேஷனே கிடையாது. கேமரா வச்சிருக்கிறது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனா அது இல்லாம இப்ப இன்னொரு டெக்னாலஜி ஒன்று இருக்கு. ஆர்பிஏன்னு ஒரு டெக்னாலஜில நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம், ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ணிடுது அந்த வேலை. ஒரு எக்ஸல் ஒரு 100 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு கம்ப்யூட்டர் ஒரே ஒரு ஆளு 5 நிமிஷத்துல பண்ணிடுறாரு. இப்ப இந்த ப்ராஜெக்ட் இன்னும் கொஞ்ச நாள் வந்ததுன்னா நான் உங்களுக்கு இந்த டெமோ காட்டணும்னா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு எக்ஸல்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் எடுத்து டக்கு 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 டக்குன்னு அதுவே ஒரு மேனுவல் என்ட்ரி பண்ணி முடிச்சிருது அந்த சாஃப்ட்வேர். அது காட்டுறதுக்கான இன்னும் ஒரு 1 hour டைம் வேணும். இந்த மாதிரி டெக்னாலஜி அப்டேட் வந்ததுன்னா அங்கங்க பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடத்துல கம்பெனில எல்லாம். அந்த டேட்டா அடுத்த டார்கெட் அவங்க தான். வேலை இல்லாம போற அடுத்த டார்கெட்டான செட் இந்தியாவில் பாத்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ். அவங்க யாருக்குமே வேலை இல்லாம போகுது, ஏன்னா அது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்யூட்டர் செய்ய போகுது. நீங்க கூகுள்ல போயிட்டு ஆர்பிஏன்னு அடிங்க வச்சீங்கன்னா ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு புது சாஃப்ட்வேர் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய எம்என்சி கம்பெனில அதை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு 1 or 2 years டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் போயிடும். ஸோ யார் யாரெல்லாம் டெக்னாலஜி அப்டேட்டுக்கு வந்து ஏத்துக்கிட்டு உள்ள வரேன்னு சொல்றாங்களோ அவங்களால மட்டும்தான் சஸ்டெயின் பண்ண முடியும், மற்றவங்களால சஸ்டெயின் பண்ண முடியாது. அது வந்து ஸ்கூலும் சரி, ஸ்கூல்ல சில டெக்னாலஜி இனோவேஷனை கொண்டு வந்தாதான் அந்த ஸ்கூல் மார்க்கெட்ல எக்ஸிஸ்டன்ஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கூலால மார்க்கெட்ல எக்ஸிஸ்டன்ஸ் பண்ண முடியாது. இப்ப சில இன்ஜினியரிங் காலேஜ் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு சில ஸ்கூல்ஸையும் க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இப்ப இருக்கிற பிரசன்ட் சினாரியோல அந்த மாதிரியான டீச்சர்ஸ்க்கு வந்து நீங்க சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, நாங்க டெக்னாலஜி அப்டேட் பண்றோம், டெக்னாலஜி அப்டேட் பண்றவங்க மட்டும்தான் வேணும், மத்தவங்க வேண்டாம், அவ்வளவுதான். மத்தபடி வேற எந்த ரீசனுமே கிடையாது சார். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோக்கியா கம்பெனி தான். நல்லா இருந்த ஒரு கம்பெனி அப்படியே பேக்ல போனது காரணம் ஒரே ஒரு ரீசன். அவர் சொன்னது, நான் எந்த தப்பும் நான் பண்ணல, டெக்னாலஜி அப்டேட் பண்ணாம விட்டுட்டேன், அதுன்னு தான் அவர் சொன்னார், நோக்கியா சிஇஓவே. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா பதில் சொல்லிருக்கீங்க சார். அதாவது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் தான் அடுத்த பெரிய குரூப் which will be unemployed, permanently unemployed. Yes sir. அதாவது அதுக்கப்புறம் வந்து ஒரு டெம்பரரி ஜாப் கூட யாருக்கு வேணா தர முடியாத போயிடும். இப்போ நம்ம டெக்னாலஜி வில் ரீப்ளேஸ் ஹியூமன் ரிசோர்ஸ். அந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து வில் பி வெரி வெரி காஸ்ட்லி அண்ட் வெரி வெரி லார்ஜ். நம்மளால காம்பன்சேட் பண்ணவும் முடியாது. இப்போ ஒரே ஒரு ஆப், ஒரே ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருடைய வேலையை எடுத்து சாப்பிடும். ஆமாங்க சார். அதுதான் அந்த அந்த சூழல் வந்து நமக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். பர்டிகுலரா எம்ப்ளாய்மெண்ட் எதிர்பார்க்கிற இந்தியா மாதிரி லார்ஜ்லி பாப்புலேட்டட் கண்ட்ரீஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டீச்சர்ஸ் அப்படிதான் சார். இப்போ கரண்ட்ல நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த பேங்கிங் செக்டர்ல இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ் இவங்க இன் சர்வீஸ் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஓரியன்டேஷன் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஒரு 50% ஸ்டாஃப் வந்து இன்னமும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாம அந்த வயசானவங்க, கொஞ்சம் சீனியர் ஸ்டாஃப் இவங்க எல்லாமே இருக்கிறதுனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட ஒரு மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாஃப் தான் அதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது கம்ப்யூட்டருடைய பேசிக்ஸ் கூட தெரியாம இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸை தெரிஞ்சுக்கிறது வேற. ஆனால் இப்போ நீங்க சொல்ற மாதிரி நம்ம எதிர்காலம் வந்து இன்னும் டார்க்கரா போய்கிட்டே இருக்குதோ, டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆக, அதாவது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்ற டார்வின் தியரி வந்து பழையபடி என்ட்ரி ஆயிடும்.
அப்படி வர்றதுனால ப்ராப்ளம், சோசியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும். ஓகே, அதாவது நீங்க உங்களுடைய அந்த ஃபோர்காஸ்ட் வந்து எனக்கு புரியுது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு எப்படி புரியும், அவங்க எப்படி அந்த சொல்யூஷனை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல சார். ஏன்னா நமக்கு இருக்கிற சேலஞ்சே இப்போ லீடர்ஸ் தான். நம்ம லீடர்ஸுக்கு நம்ம எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. அது குறிப்பாக அந்த டெக்னாலஜி ஓரியன்டா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, சார் இதெல்லாம் எங்க தலைக்கு மேல போற விஷயம், நான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதான் பிரச்சனையே. ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஒண்ணு, முழுமையாக புரிஞ்சாலும் பிரச்சனை இல்லை சார், புரியவே இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இது நம்ம எவ்வளவு ப்ரொபோசல், நீங்க நிறைய ப்ரொபோசல் வச்சிருக்கீங்களா சார் அது கல்வி சார்ந்தே. இது அவங்களுக்கு வந்து புரியவே இல்லைன்னா இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் அட்டென்ஷன் இருக்காது. அது மாதிரிதான் இப்ப தொழில்நுட்பங்கள் வந்து சவால்கள், எவ்வளவு தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டு இருக்கோ, எவ்வளவு தொழில்நுட்ப பயன்பாட்டுக்கு வருது, அவ்வளவு சவால்கள் இருக்கு. அதுக்கு மாணவர்கள், ஆசிரியர்கள் தயாராகணும். ஏன்னா அடுத்த தரப்பை தாண்டி கல்வி கொடுக்க போற ஆசிரியர்களும் கல்வியை பெற போற மாணவர்களும் அது அப்டேட் பண்ணிக்கிட்டு, கல்லூரிகளோ பள்ளிகளோ என்ன பண்ணணும், அப்கிரேட் ஆகணும், முழுமையாக அப்கிரேட் ஆகணும். ஏன்னா ஏற்கனவே இந்த கம்பேட்டிபிலிட்டி கூட இருக்காது. ஏற்கனவே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முழுமையான இணையம் இல்லாம இருந்தவங்க முழுசாவே என்ன பண்ணணும், ஒரு புதிய செட்டப் ஸ்டெம் மாதிரியா, ஸ்டெம்ல கூட அப்கிரேட், ஸ்டெம்ல என்ன இருந்தா அவங்க அப்டேட் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லைன்னா முழுசாக என்ன பண்ணணும், இன்ஃப்ராவே மாற்ற வேண்டிய ஒரு சூழல்ல பள்ளிகள் கல்லூரிகள் இப்ப இருக்கு. அதுக்கான வழி இல்லை, வேற வழி இல்லை சார். இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, இதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லி அடுத்த கல்வியை நம்ம என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஏன்னா ஆசிரியர்கள் முழுமையா எப்பவுமே டெமான்ஸ்ட்ரேஷன் ரெடியா இருக்கணும். ஆக்சுவலா எப்படி நம்ம சார் தெருக்கூத்து ஆடுறவங்க நைட் ஆனா கூத்து மட்டும்தான் ஏற்கனவே ஆடுற முகப்பனை நேரம் இருந்தது. இப்ப ஆசிரியர்கள் என்ன பண்ணணும், எல்லா நேரத்துக்கு என்ன பண்ணணும், ரெடியா இருக்கணும். அவங்க பிரசன்ஸும் சரி, உள்ளமும் உடலும் என்ன பண்ணணும், அந்த கல்வியை அந்த தொழில்நுட்ப வாயில குறிக்கிறதுக்கு ரெண்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிடுறாங்க. ஃபுல் ஃபோக்கஸ், எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க. அவங்க எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணணும், அவங்களோட அமைப்பு சோகங்கள் எவ்வளவுகள் இருந்தா கூட அதையும் வெளில காட்ட முடியாது. அது கட்டகத்து ரெடி ஆகணும். நேற்று ஒரு வீடியோ சார், ஒரு கல்வி கட்டகத்துக்காக கவர்மெண்ட் எடுக்கிறாங்க. ஒரு நிமிடம் காக்கா கத்துச்சு சார், அந்த வீடியோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மறுபடியும் என்ன பண்றாங்க, ஒரு நிமிடம் அந்த ஆட்டோ போற சின்ன சவுண்ட் வந்துக்கிடுச்சு, அதுவும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இல்ல தயாரிப்பு வேலைகள்லாம் கூட என்னது அப்படின்னா ஒரு அந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதனால ஆசிரியர்கள் மாணவர்கள் என்ன பண்ணணும், வேற வழி இல்லை. நீங்க சார் சொன்ன மாதிரி இந்த கோர்ல இல்லாம அந்த கணினி பொறியியல் தட்டச்சுக்கு மட்டுமே கத்துக்காம அதை தாண்டி மிகப்பெரிய உலகம் இருக்கு. அந்த உலகத்துல சவால் இருக்கு. அந்த சவாலை தாண்டி செயல் செய்ய வேண்டியது இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், டெக்னாலஜிக்குள்ள எக்ஸ்போஷர் ஆயிட்டு நீங்க முழுமையா கத்துக்கிட்டாதான் மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. மாணவர்களுக்கு தொழில்நுட்பம் நல்லா தெரியும், தப்பு தப்பா போயிடுவான். இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, போலீஸ் திருடம் போலீஸா இருந்து திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடுற மாதிரி தான் இனிமேல் எதிர்காலம் இருக்கும் பொழுது பசங்களுக்கு கல்வி கொடுக்கறதை விட நல்வழிப்படுத்த வேண்டும் சார். ஒரே ஒரு காரனேஷன் வந்து நம்ம டீச்சிங் அந்த ஜெனரேஷனுக்கு சொன்னோம் சார். அதாவது இப்போ லாங்குவேஜஸ் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி டெக்னாலஜி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. டெக்னாலஜி எல்லா சப்ஜெக்ட்லயும் பார்ட்னர். அதாவது டெக்னாலஜி இஸ் அ பார்ட்னர் இன் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல் ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே டெக்னாலஜி இஸ் அ பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். அதனால டெக்னாலஜியும் ஒரு தனி சப்ஜெக்டா நம்ம பார்க்க முடியாது. அது வந்து எல்கேஜி யூகேஜில இருந்தே அது மிக்ஸ் ஆயிடணும். அதுக்கப்புறம் பிடெக் என்ட்ரி ஆகும்போது தான் டெக்னாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு கிடையாது. டெக்னாலஜின்றது 3 வயசுலயும் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா இட் வில் பிகம் அ பார்ட் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். நம்ம டீச் பண்ற சப்ஜெக்ட்ல அதுவும் ஒரு பார்ட்னர் ஆயிடும். ஆனா எதிர்காலத்துல நம்ம இதை டிசைன் பண்றதுக்கு தனியா இப்போ கோவிந்தன் சார் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் குரூப் வேணும்னு நினைக்கிறேன். அந்த டீச்சிங் மெத்தட்ஸ், லேர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம மாறும்போது டெக்னாலஜியை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் எப்படி ஃபிட் பண்றது, எந்த ப்ராப்ளமும் இல்லாம அது ஒரு சப்ளிமெண்டரி, ஒரு காம்ப்ளிமெண்டரி எக்யூப்மெண்ட்டா அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் எக்ஸ்பர்ட் குரூப் வேணும்னு நினைக்கிறேன். அதனால கோவிந்தன் சார் மாதிரி சாருக்கெல்லாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு இன்னும் எதிர்காலத்துல போக போக நீங்க செய்ய வேண்டிய சர்வீசஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வெரி குட் ஓப்பனிங். எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அது ஆரம்பிக்கும் போது பிசினஸ் மாடலா சொன்னார் சார். எதிர்கால மாதிரியான வியாபார தந்திரமும் என்டர்பிரைசல் மோடு எல்லாமே இங்க இருந்து ஆரம்பிக்க போகுது. இதுக்கப்புறம் ஒரு டிஸ்கனெக்ட் ஆயிட்டு மறுபடியும் ரீகனெக்ட் ஆக போகுது. அந்த ரீகனெக்ட் தான் எல்லாரும் தயாரிக்கணும். தொழில்நுட்ப நிறுவனங்களும் சரி, ஆசிரியர்களும் மாணவர்களும் தயாரிக்கணும். நன்றி சார், ராஜநாயகருக்கு நன்றி. அடுத்த கருத்துரைக்கு போயிடலாம். ரொம்ப ஹாப்பிப்பா, அழகான ஒரு மகிழ்வான கலந்துரையாடல். ஏன்னா கார்குவல்லி மேடம், முனைவர் கார்குவல்லி மேடம் அவர்கள் வந்து ஆரம்பத்தில இருந்தே அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்களுடைய கருத்தையும் சரி உங்களுடைய பகிர்வையும் சரி பாராட்டிட்டு இருந்தாங்க. இப்ப இணைப்பில் அவங்க இல்லை.
அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது, நல்லா தொகுத்து நல்ல அழகான பிரசன்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. கார்குவெள்ளி மேடம் அவர்களுக்கு நன்றி. ஏற்கனவே நமக்கு இந்த வலையரங்குல உரையாளராக இருந்தார்கள், பேண்டமிக்கினுடைய பெருந்தொற்றினுடைய வரலாறு நமக்கு சொன்னாங்க. நன்றி நன்றி மேடம் உங்களுக்கு. அடுத்த கருத்தாளர் பேசலாம். ஒரு அழகான ஒரு தலைப்பு, எதிர்காலத்துக்கான தலைப்பு, நிகழ்வுக்கான தலைப்பு இதுதான். இதுல வினாக்கள் இருந்தாலும் கருத்து இருந்தாலும் கூறலாம். அடுத்த கருத்தாளர் வணக்கம். சிவகுமார் இணைப்பில் இருந்தா பேசலாம். அடுத்த தயாராக ஒரு 3 அல்லது 4 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அருமையான தலைப்பு, நமக்கான தலைப்பு இது, யாருக்கான தலைப்பு இல்லை. அதனால கலந்துரையாடலாம், பேசலாம், வினாக்கள் இருந்தா கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஐ திங்க் இங்க நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு சார். இன் கேஸ் சரியா கேட்கல அப்படின்னா நான் டெக்ஸ்ட் பண்றேன் சார். ஃபைன் சார். தேங்க்ஸ் சார். இங்க பிராட்பேண்ட் ஒர்க் ஆகல சார், அதனால மொபைல் டேட்டா கொஞ்சம் ப்ராப்ளம். இப்ப கேட்டுட்டு இருக்கு சார், அப்படியே நீங்க பேசுங்க சார். அப்படி கேட்டுனா பரவாயில்ல. இல்ல ஷூர். இன் கேஸ் ஏதாவது டிராப் ஆனா நான் வந்துட்டு டெக்ஸ்ட் பண்றேன். சார் இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஷன் சார். அதுவும் இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தேவையான செஷன். அதை ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ப்ரெசன்டேஷனும் இருக்கட்டும், அதாவது கொஞ்சம் ஈஸியா புரியுற மாதிரியும் எல்லாருக்கும் வந்து உதவுற மாதிரி இருந்தது சார். ரியலி வந்து பாத்தீங்கன்னா வெரி பெஸ்ட் செஷன் அந்த மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி நீங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து டெக்னாலஜி அப்டேட் ஆகணும், அப்டேட் ஆகலன்னா என்ன நடக்கும்ன்றத கொடுத்த எக்ஸாம்பிளும் வந்து சூப்பரா இருந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா யதார்த்தமான உண்மை அதுதான். அந்த நோக்கியா வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணாத ஆளே இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் நோக்கியா மொபைல் மட்டும்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நோக்கியா மொபைல் இன்னைக்கு வந்து அவங்க வந்துட்டு டெக்னாலஜி அப்கிரேட் ஆகுறேன் அப்படின்னு வந்தா கூட மார்க்கெட்ல அவங்களால வரவே முடியல. ஏன்னா அவங்க ஆல்ரெடி தே லாஸ்ட் தி மார்க்கெட். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளவு உண்மைன்றது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இனிமே ட்ரெண்டிங் வந்து இந்த மாதிரி தான் வரும், அதுக்கு எல்லாரும் நீங்க அப்கிரேட் ஆகிக்கங்க அப்படின்றதுக்கான ஒரு அலாமா கூட இது இருந்தது. ஸோ ரியலி சூப்பர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். நிஜமாலுமே ஒரு நடப்பு தொழில்நுட்பம், நம்மள எதிர்காலத்தில் நடத்தப்படும் தொழில்நுட்பம் இங்க எல்லாம் எடுத்து எல்லா இடத்துலயும் வியாபிக்க போகுது. ஒண்ணு கிடையாது, A to Z என்னது அப்படின்னா நம்ம இப்போ இது கூட காணாம போயிடும். ஒண்ணு கொஞ்ச நாள்ல இந்த ட்ரெண்ட் பேசி கூட அடுத்து கம்பேட்டிபிள் மாடல் வரும், ஏஆ இருக்கு, அதுக்கப்புறம் அதுவும் காணாம போயிடும். ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கும். அது ஒண்ணு அடுத்த 10 வருடம் நடக்கலாமா சார்? இந்த பேஜர் மாதிரி டேக்ஸ் மாதிரி எல்லாம் காணாம போறதுக்கு, நம்ம வச்சுக்கிற ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ் காணாம போறதுக்கு இன்னும் 10-20 வருடங்களே காணாம போயிடுமா? நாமளே கூட ஸ்மார்ட் போனை மாறிடுன்ற மாதிரியான ஆர்டிபிஷியல் நம்மள முழுசா முறுக்கி எடுக்க போகுது. எதிர்காலம் வந்து நிறைய சேலஞ்சஸோட இருக்கு. இது உடலியல் ரீதியாகவும் நிறைய சவால்கள் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இப்போ இந்த பேண்டமிக்ல 24 கோடி மாணவர்கள் வந்து கண் பார்வை ப்ராப்ளத்தோட வந்துட்டாங்களா சார்? அது மாதிரியான விஷயங்களும் நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்துக்கும் சவால்கள் இருந்தது. மனித உடலுக்கும் சவால்கள் இருக்கு, தொழிலுக்கும் சவால்கள் இருக்கு, கற்பித்தலுக்கும் சவால்கள் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது, ஆனா புறந்தள்ளவும் முடியாது. இந்த தொழில்நுட்பத்தை என்ன பண்ணுறது, தீங்க சொல்லி புறந்தள்ளவும் முடியாது. அந்த சேலஞ்சுக்குள்ளார நம்ம போயிட்டு ஆய்வுகளை நிறைய மேற்கொள்ள வேண்டும், எல்லாரும் பங்களிக்க வேண்டும். நன்றி சார். சிவகுமாரையா நன்றி. அடுத்த கருத்தாளருக்கு போயிடலாம். சதீஷ், உங்களுடைய கருத்து. சார் இப்போ கோவிந்த் சார் சொல்லுங்க சார். ஹாப்பி மார்னிங். சார் இப்போ வந்து நீங்க மிஷின்லாம் சொல்லியிருந்தீங்கல்ல சார். இப்போ வந்துட்டு ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, அந்த மிஷினுக்கு இப்போ கொண்டு போயிட்டு நம்ம ஜஸ்ட் வந்துட்டு அந்த ஆக்மெண்ட் ரியாலிட்டி ஆப் மூலமா நம்ம வந்து வீடியோ பண்றோம். அது வந்துட்டு ஜஸ்ட் கேமரா விசிபிள் பண்ணோனே சதீஷ், நீங்க என்ன வாய்ஸ் லாஸ் ஆயிடுச்சு. மேபி நீங்க கேட்க வரது என்னன்னா, ஒரு மிஷின் லாஸ் ஆயிடுச்சு, இந்த டெக்னாலஜி வச்சு அதை செக் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க, கரெக்டா? எஸ் சார், அதுதான் சார். அப்புறம் அதோட இன்னொரு சார், இப்போ வந்துட்டு அது மாதிரி இப்போ அது ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் பண்ணுமா, இல்ல ஒரு வீடியோ போட்டுட்டு அது வந்துட்டு அதோட ஸ்டாப் பண்ணிக்குமா சார்? ஹலோ சதீஷ் சார் கேக்குதுங்களா? எஸ் சார், கிளியரா இருக்கு சார். ஓகே சார், ப்ராப்ளம் இல்ல சார். அவருக்கு தான் ப்ராப்ளம் நினைக்கிறாமா. நீங்க சொல்ற கேட்ட क्वेश्चन எனக்கு புரியுது. ஓகே. எஸ் சார். கோவிந்த் சார், செக் பண்ணுங்கப்பா சார். ஓகே சார். ஓகே. அப்போ நமக்கு செயல் செய்ய நிறைய இருக்கு, செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் போல. நம்மள இப்போ நேரம் தான் இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சாருடைய மறுபடியும் நேரம் மேலாண்மை போய் பார்க்கணும். டெக்னோக்ராட்டா எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு, குடும்பத்துக்காக பயணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா சொல்ல என்னது, ஒவ்வொரு வளையங்கள் என்னது அப்படின்னா புது டைரக்ஷன் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. புது டைரக்ஷன்ல எதெல்லாம் தேடுறது, ப்ரையாரிட்டிஸ் பண்றதுக்கோ மற்றதுக்கோ ரொம்ப என்ன அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கோ எல்லாருக்கும் ஒரு விதமான இருக்கு. இப்ப செயல் அதிகமா குவிஞ்சு கிடக்கு.
நம்ம அது குவியலா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரையாரிட்டிஸ் பண்ணி என்னென்ன ப்ரொஃபஷனல் இருக்கோமோ அது அதுக்கு சார் சொன்ன மாதிரி இந்த தொழில்நுட்பத்தை ஒரு காமன் சப்ஜெக்டா மாத்தி எல்லா இடத்துலயுமே அதை எப்படி நம்ம பொருத்தி பார்த்து நம்ம ஒன்னும் சிறப்பா செயல்படுறதுக்கு செக் பண்ணணும். கோவிந்தன் இணைஞ்சிட்டீங்களாப்பா? சதீஷ் கேள்வி புரிஞ்சுதாப்பா உங்களுக்கு? எஸ் சார், இணைஞ்சிட்டேன் சார். சதீஷோட கேள்வி சார் இன்னொரு கேட்டேன் சார். சதீஷ் திரும்பி கேட்டேங்க சார். இப்போ வந்துட்டு ஒரு மிஷின் வந்துட்டு ஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆர்குமெண்ட் ரியாலிட்டி மூலமா நம்ம காட்டுறோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு கண்டினியூஸா ஒரு வீடியோஸ் மட்டும் கொடுத்து நமக்கு கைட் பண்ணி முடிச்சுமா, இல்ல வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன ஒர்க் நான் பண்ண அது வந்துட்டு ஆர்குமெண்ட் ரியாலிட்டி மூலமா எனக்கு கண்டினியூஸ் கைடன்ஸா கொடுக்குமா சார்? இப்ப நீங்க லாஸ்டா சொன்ன மாதிரி அது ஒரு கண்டினியூஸ் கைடன்ஸ் மாதிரி இருக்கும். எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் அந்த மிஷின் புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா அந்த மிஷின் பத்தி ஃபுல்லா அவங்க தெரிஞ்சுக்கணும். கம்பெனில அந்த மிஷினோட எல்லா ஸ்பேர் பார்ட்டை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதோட ரெஃபரன்ஸ் வந்து அவங்க பார்த்துக்கலாம். எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களை வந்து ஃபுல்லா கைடன்ஸ் அதை கொடுக்காது. என்னதான் நம்ம ஆர்குமெண்ட் கொண்டு வந்தாலும் அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் அந்த மிஷினை பத்தியான அவங்களுக்கு ப்ரியர் நாலேஜ் வேணும் அவங்களுக்கு. ஸோ இனிஷியல் ஸ்டேஜஸ் அது வேணும். ஸோ மிஷின்ஸ்ல நம்ம ஃபுல்லா டிபெண்ட் பண்ண முடியாது. மேபி என்ன பண்ணலாம், நம்ம கேட்டலாக்ஸ் எல்லாம் இது மாத்தி விடலாம். இப்போ எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கேட்டலாக்ஸ் எல்லாத்தையும் மாத்தலாம். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மேபி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ஃபிளெஜ்டா போல அது வந்து ரிசர்ச் தான் போயிட்டு இருக்கணும். அப்ப மெடிக்கல் ஃபீல்ட்லயும் இதுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குல்ல தானே சார்? நிறைய சான்சஸ் இருக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல, எக்ஸெட்ரா சான்சஸ் இருக்கு. அந்த டயக்னோசிங் மெத்தட் எல்லாமே மாறி போயிடும். புதுசா நம்ம எங்கெங்கெல்லாம் போக தேவையில்லை. உள்ள அந்த கேன்சர்ல இருந்து ஆரம்பிச்சு அது உள்ளுறுப்பு எல்லாமே ஒரு முக்கியமான காம்ப்ளெக்ஸான ஸ்கேன் எல்லாம் கூட இது வந்து ரொம்ப சீக்கிரத்துல எளிமையா நம்ம எல்லாருக்கும் புரியுற மாதிரி காட்டி கொடுத்துரும். டயக்னோசிங் மெத்தடே மாறப்போகுது மருத்துவத்துறையில். இல்ல கோவிந்த்? தேங்க்யூ சதீஷ். இந்த தொழில்நுட்பம் பேரு தமிழாக்கு எப்படி பண்றாங்க அப்படின்னா இணைப்பு நிஜமாக்க தொழில்நுட்பம். நம்ம ஆர்குமெண்டட் ரியாலிட்டி எப்படி பண்றாங்க அப்படின்னா எதுவுமே நோன்றதே கிடையாது. எல்லா இடத்துலயும் எல்லா துறையிலும் முழுமையாக ஒரு தொடர்ச்சியோட ஒரு கண்டினியூஸான கைடன்ஸ் கடைசி வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சொல்யூஷனும் தாண்டி என்ன பண்ணும் அப்படின்னா அது செக் அவுட் பண்ணும். நன்றி சதீஷ், நன்றி கோவிந்தன் சார். அடுத்து வந்து மோகனா மேடம் அவர்கள் பேச தயாரா இருக்கிறாங்க. மோகனா மேடம் பேசுறதுக்கு முன்னாடி நாளை உரையாளர் அறிமுகப்படுத்தும் நேரம் இது. நாளை காலை 11 மணிக்கு திரு எஸ் வீரராகவேல், நிறுவனர் டெக்பிக் ஐடி சொல்யூஷன் புதுச்சேரி. நாளைக்கும் ஒரு முக்கியமான தொழில்நுட்ப வலையரங்கு, எல்லாருக்கும் தேவையான வலையரங்கு, நெறிமுறை ஹேக்கிங் மற்றும் இணைய பாதுகாப்பு, எத்திக்கல் ஹேக்கிங், இணைய பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு வலையரங்கு. ஏன்னா நம்ம தகவல்களை நம்ம தொலைச்சி விட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இணையத்துல பாதுகாப்பை பத்தி பேசிட்டு இருக்கோம். பாதுகாப்பு இல்லாத ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த டைம்ல நாம் காத்துக்கொள்ள, நம்ம முழுமையாக தொலைந்து விடாமல் இருக்க, நம்ம தகவல்கள் திருடப்படாமல் இருக்க, ஓரளவு இணைய வெளியில நமக்கு பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் சொல்றதுக்காக நாளை வீரராகவேல் முக்கியமான தலைப்பு எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. நாளைக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இணைய வேணும். இதுல விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கும். எத்திக்கல் ஹேக்கிங்லயும் சைபர் செக்யூரிட்டிலுமே விழிப்புணர்வு இல்லாம இருக்கவே கூடாது. ஏன்னா நம்ம முழு நேரம் இப்ப பாதிக்கு மேல நம்ம என்ன பண்றோம், இணையத்தில் தான் நம்ம தொலைஞ்சு போயிருக்கோம் இந்த பேண்டமிக்ல கூட. அதனால முழுமையாக நாம் தொலைந்து விடாமல் இருக்க, தகவல் திருட்டு ஏற்படாமல் இருக்க என்னென்ன பாதுகாப்பு முறைகள் இருக்கிறது, நம்ம எவ்வளவு தூரம் தொலைஞ்சிட்டு இருக்கோம், நம்ம டேட்டாக்கள் எல்லாம் எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரியான செய்திகளை சொல்ல நாளைக்கு வீரராகவேல், நிறுவனர் டெக்பிக் ஐடி சொல்யூஷன் புதுச்சேரியில இசையை தெரிஞ்சார். அவருக்கு நன்றி. இப்போ மறுபடியும் நம்ம அம்மா அவர்களை, மோகன் அம்மா அவர்களை கருத்து கூட அழைக்கலாம். கோவிந்தன் சார். வணக்கம் அம்மா, நீங்க பேசலாமா? வணக்கம் சார். வணக்கம் கோவிந்தன் சார். வணக்கம். இன்றைய வலையரங்கு ரொம்ப புதுமையா இருந்தது, ஆச்சரியப்பட வச்சுச்சு. ஐயோ இவ்வளவு விஷயம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பிரமிக்க வைத்த ஒரு வலையரங்கா அமைஞ்சது. ஏன்னா நாங்கெல்லாம் டெக்னாலஜி காலத்துல நாங்க வரல. நாங்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் மெட்டீரியல்ஸோடையே நாங்க வாழ்ந்து வருபவர்கள். இன்னும் கூட இப்பதான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். நாங்க டெக்னாலஜினா பேசிக்கான ஒரு லிட்ரஸி இல்ல இப்பதான் வந்திருக்கோம் நாங்க அந்த இதுக்குள்ள. அப்படி பார்க்கும்போது எனக்கு இவ்வளவு விஷயம் இருக்குதான்னு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. இது எப்படி அப்டேட் பண்ணிக்க போறோம் அப்படின்றது ஒரு பெரிய சவால் தான். எனக்கு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 8 வருஷம் சர்வீஸ் இருக்கு. இந்த 8 இயர்ஸ் சர்வீஸ் பண்றதுக்குள்ள இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ், புதுசா ஜாபுக்கு வந்திருக்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அப்டேட்டடா இருக்காங்க. நாங்க அதுல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கோம். இன்னும் 8 இயர்ஸ்ல எங்க போய் நிக்கும்னே தெரியல. பேசாம நம்ம விஆர்எஸ் எதனா வாங்கிட்டு இளைய தலைமுறைக்கு வழினா விட்டுடலாமா அப்படின்ற ஒரு சூழல் கூட
தோணுது. அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்து ரொம்ப அவசியம்தான், இன்றைய தலைமுறைக்கு அவசியமான ஒரு விஷயம்தான் இது. இது கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கிறது அப்படின்றது. அதே சமயம் இது எந்த அளவுக்கு வேற வகையில நமக்கு தாக்கத்தை, ஒரு இம்பாக்ட கொடுக்கும், இதுல நிறைய டிமெரிட்ஸ் நிறைய இருக்குமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நான் திங்க் பண்றேன். இன்னைக்கு வந்து டெக்னாலஜி லெவல்ல அந்த அளவுக்கு ரொம்ப இதாகும் போது மேன் பவருக்கு வேலை இல்லாம போயிடும், ஆட்குறைப்புன்ற விஷயங்கள்லாம் வரும், பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஆனா வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறையறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். இது எப்படி பேலன்ஸ் பண்ணி நம்ம இந்த சமுதாயம் வந்து போகும் அப்படின்றது பத்தி எனக்கு தெரியல. இருந்தாலும் இது வந்து இன்றைய தலைமுறைக்கு, இனி வரும் காலங்களுக்கு, இந்த மாதிரி பேண்டமிக் இன்னும் என்னென்ன வரும்னு தெரியாது. கொரோனா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் என்னென்ன இதெல்லாம் வரப்போகுதுன்னு தெரியல ஃபியூச்சர்ல. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல டெக்னாலஜி வச்சுதான் இனி வந்து அனைத்து விஷயங்களுமே நம்ம வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கோம். உண்மையிலே இது மிக மிக பயனுள்ள ஒரு வலையரங்கு. இது வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி மேம், நன்றி நன்றி, தேங்க்யூ. புதிய தொழில்நுட்பங்கள் வர வர வேலை வந்து அது வரும், புதிய வேலைகள் உருவாகும், திறன்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுக்கு வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளவு பாப்புலேஷன் வந்தா கூட புதிய தொழில்நுட்பங்கள் வர 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 புது புது வகையான தொழில்கள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, பழைய ஸ்கில்லே இருக்காம புது ஸ்கில்ல, திறன்களை வளர்த்துக் கொள்ளக்கூடிய நேரம் இது. அது சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்குமே அதுதான் நம்ம பயிற்சிக்கணும், ஸ்கில்ஃபுல்லா மாறணும். இன்னும் எதிர்காலத்துல வந்து பள்ளிகளோ இல்ல கல்லூரிகளோ கொடுக்கின்ற சான்றிதழ்களுக்கான வேலைகள் இப்பவே இல்லை, ரெஃபரன்ஸுக்கான வேலைகள் இப்பவே இல்லை. படிச்சு டிராப் ஆனா கூட ஸ்கில் இருக்கவங்களுக்கு இப்போ முழுமையான வேலை இருக்கிறது. அதனால மாணவர்களே, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கில்ஃபுல்லா மாறணும். அந்த ஸ்கில்ஃபுல்லா மாறுறதுக்கு தான், உருவாக்க பணியில உங்களை உருவாக்குறது தான். எல்லாருமே கன்சியூமரா இருக்கக்கூடாது. இனிமேல் அந்த கன்சியூம் பண்றதுக்கு நீங்க ஏதாவது தயாரிப்பு கொடுக்கணும். அதனால உங்களுக்குள்ள திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் அந்த வேலை செய்வதற்கோ இல்ல ஏதோ ஒன்று உருவாக்குவதற்கோ வயது படிப்பு தடையில்லாத ஒரு காலத்துல ஒரு வரம், அது வரம். ஏன்னா முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அது வந்து எழுதப்படாத சட்டமாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட சில செயல்களை செய்யக்கூடாது. ஆனா இந்த காலத்து மாணவர்கள், அந்த மில்லேனியல் தாண்டி ஜெனரேஷன் Z மாணவர்களுக்கு மிகப்பெரிய வரம்னா, வயது தடை இல்லை, கல்வி தடை இல்லை, ஒரு பொருளை செய்வதற்கோ இல்ல வணிகம் செய்வதற்கோ இல்ல தொழில் தொடங்குவதற்கோ தடை இல்லை, எல்லாமே வரமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த வயசுல குறைந்த வயதுல அதிக சாதனையாளர்கள் உருவாக்கி வருகிறார்கள். அதனால இந்த நேரத்துல மாணவர்கள், ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கூட்டு முயற்சியோட எல்லாரும் ஒன்னா இணையணும். ஒன்னா இணைந்து நிறைய திட்டப்பணிகள் நடந்துகிட்டே இருக்கணும். பள்ளிகள் ஒரு பக்கம் இருக்குது இல்லைன்றதான் தாண்டி ஏதாவது திட்டப்பணி போயிட்டே இருக்கணும். ஒரு குழுவாக உறுப்பினராக சேர்ந்து ஆளாளுக்கு ஒரு திறன் இருக்கும். ராஜநாயா அவர்கள் வந்து ஒரு வழிகாட்டுவார். இப்போ கோவிந்தன் வந்து பயிற்சி அளிப்பார். இந்த ஆசிரியர் மாணவர்கள், இதுல திறன் சார்ந்த மாணவர்கள் ஒன்னா சேருவாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்னா வழிகாட்டுதலும் இருக்கு, பயிற்சியும் இருக்கு. ஒரு கோலை செட் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது பள்ளி கல்லூரிகள் இருக்குது இல்லைன்னு பார்க்க கூடாது, திட்டப்பணிகள் நடந்து கொண்டே வர வேண்டும், உருவாக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு வாரத்துல என்ன பண்ணலாம், ஒரு மாசம் என்ன பண்ணலாம், 6 மாசம் என்ன பண்ணலாம், 1 year என்ன பண்ணலாம், அது ஒரு திட்டக்குழு ஒன்னா இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு பணிக்காக ஒரு உருவாக்கத்தை என்ன பண்ணணும், அந்த சமூக நோக்கிலும் சரி தொழில்நுட்ப நோக்கிலும் உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வலையரங்கு. ராஜனையா பேசலாம் ஐயா. வணக்கம் ஐயா. மீட்ல இருக்குங்க ஐயா, மீட்ல இருக்குங்க ஐயா. அட்மிட் ஆயிடுச்சா? ஹலோ, ஆச்சுங்க ஐயா. சார், நான் ஒரு இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு புத்தகத்துல, ஒரு கம்பெனியில ஒருவர் இருக்கிறார், 2 ஆண்டுகள் அனுபவசாலி, இன்னொருத்தர் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றவர். ஆனா 2 ஆண்டு அனுபவம் பெற்றவருக்கு முதலாளி வந்து பதவி உயர்வு தருகிறார். அந்த பதவி உயர்வு வந்த பிறகு இந்த சீனியர் போய் முதலாளி கிட்ட சண்டை போடுறான். நான் வந்து 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த பையனுக்கு வந்து 2 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவனை நீங்க ப்ரமோஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது முதலாளி ரொம்ப அமைதியா சொல்றாரு, அவனுக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு 1 வருஷத்து எக்ஸ்பீரியன்ஸை நீங்க 10 வருஷம் ரிப்பீட் பண்ணிருக்கீங்க, 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறோம், 1 வருஷம் 10 வருஷம் ரிப்பீட் பண்ணிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்றாரு. இதுக்கு இப்போ இன்றைய காலகட்டத்துல இதை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். சீனியர்ஸ் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தப்பு, ஜூனியர்ஸ் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறதும் தப்பு. அதாவது ஒவ்வொரு லெவல்லையும் குவாலிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் இருக்கு. நம்ம வந்து வெறும் குவான்டிட்டேட்டிவ் அசஸ்மெண்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கொடுக்கணும்,
5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த அசஸ்மெண்ட்ன்ற வார்த்தையை சொன்னாலே ஒரு சிலருக்கு அலர்ஜி. ஃபாரின்ல எல்லா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ்லயும் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை பேராசிரியர்களுக்கு தேர்வு இருக்கும். அந்த தேர்வு எழுதி பாஸ் பண்ணாதான் 6வது வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இப்படி கிடையாது. ஒவ்வொரு லெவல்லையும் வந்த உடனே 5 வருஷத்துல ஒரு ப்ரொமோஷன், 6 வருஷத்துல ப்ரொமோஷன், 10 வருஷத்துல ஒரு ப்ரொமோஷன், 15 வருஷத்துல ப்ரொமோஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி ப்ரொமோஷன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் சம்பள உயர்வாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால யாருமே அவங்களுடைய நாலேஜ் அபிவிருத்தி பண்ணிக்கணும், அவங்களோட உண்மையான எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட் இல்லாமலே போயிடும். அதனாலதான் கூடுதலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுக்காமலே எல்லாரும் ஸ்டாக்னென்ட் ஆயிடுறாங்க. அதாவது இன்டலெக்சுவல் ஸ்டாக்னேஷன்ன்றது எல்லா லெவல்லையும் இருக்கு. அது கண்டிப்பா இருக்கக்கூடாத ஒரு துறை வந்து டீச்சிங். டீச்சர்ஸ் வந்து அதாவது நேத்திக்கு இன்னைக்கும் அவர் வளர்ந்துருக்காரு. அது வளர்ந்தாதான் அவர் டீச்சர்னு அடிக்க சொல்லுவது. அது இது வந்து எல்லாருக்கும் அப்ளை ஆகும். ஆனால் டீச்சிங் கம்யூனிட்டிக்கு இட்ஸ் மோர் அப்ளிகபிள். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு நோ மோர் தென் தி ஜூனியர் டீச்சர்ஸ். அதாவது மோகனா மேடம் சொன்ன உடனே எனக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியமோ காலத்தினுடைய கட்டாயம் ஆயிப்போச்சு. அதனால அப்டேட் பண்ணித்தான் ஆகணும். வயசாக இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய கேப் இருக்கு. அந்த கேப்பை தெரிஞ்சுக்கணும். ஆமா, கடவுளுக்கு நன்றி வேற சொல்லணும் சார். அட்லீஸ்ட் நம்ம காலத்துல இதெல்லாம் இல்லைன்னா கூட இந்த காலத்துல நான் அதை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது, தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்கான கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி சார். பயங்கரமான காம்படிட்டிவ் வேர்ல்டு. இந்த காம்படிஷனுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், there is a race between the students and the teachers. There is a race. நாலேஜ் ரேஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்கு நாலேஜ் ரேஸ் இருக்கு. But the teachers should always win the race. மாணவர்களை விட ஆசிரியர்கள் ஓர் அங்குலமாக உயரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். அந்த உயரமாக இருப்பதற்கு அந்த மாணவர்கள் இவர்களை விட வளர்வதற்கு முயற்சிக்கும் போது அவர்களை விட இவர்கள் வளர வேண்டும் என்று ஆசிரியர்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான். அந்த தாகம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது இருந்தா இவங்களும் நல்லா இருப்பாங்க, அவங்க கிட்ட படிக்கிற பிள்ளைகளும் நல்லா இருப்பாங்க. இந்த கோவிந்தன் சார் மாதிரி ஆளுங்களுடைய கைடன்ஸ் கண்டிப்பா தேவை. கண்டிப்பா சார். நம்ம கூட்டு முயற்சியில் ஏதாவது செய்யலாம். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அது ஆண்டை கடத்துவது அனுபவம் இல்ல, ஆண்டுகளை மட்டும் கடத்துவது அனுபவம் இல்ல, ஆளுமையோடு கடத்துவது, திறனோடு கடத்துவதுதான் அந்த அனுபவம். ஒரே திறனை வைத்துக் கொண்டு 1000 வருடங்கள் வாழ்ந்தா கூட அந்த 1 வருட அனுபவம் தான் கருதப்படும். அருமையான ஒரு தாட்சர் அது. இது ஆசிரியர்களுக்கு மிகவும் பொருத்தும். அதனால இன்னிலிருந்து மாத்தி பார்ப்பாங்க சார். அன்றாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், அன்றாடம் உயர வேண்டும். கண்டிப்பா அப்கிரேட் ஆகிட்டே இருங்க. ஒரு நிமிடமும் தொழில்நுட்பம் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த சமூக இடைவெளியெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். சந்ததி இடைவெளியே என்னது அப்படின்னா 25 வருடங்கள்லாம் குறைந்து ஓராண்டுகள், ஒரு நாள், ஒரு வருடத்துல மாறிக்கிட்டே இருக்கு எல்லாமே. வணக்கம்மா, மோகனா பேசுங்க. வந்துங்க ஐயா, வாய்ப்புகள் தான் அவங்களை வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலுக்கு தள்ளப்படும் போதுதான் ஆர்வம் இருந்த போதிலும் வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் போது கண்டிப்பா அதை வந்து கண்டிப்பா பயன்படுத்திக்குவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கற்பித்தல் லெவல்ல எங்களுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண தெரியலனாலும் ஆபீஸ் ஒர்க் விஷயமா சில ஒர்க்குங்கெல்லாம் எம்இஸ் அப்டேட் பண்றது, மற்றபடி சில ஒர்க்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆன்லைன்ல பண்ண சொல்றதெல்லாம் வந்து அவசியம். நாங்க செஞ்சாகணும் போது எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை நாங்க வந்து செய்யறோம். டிசி எல்லாம் முன்னால மேனுவலா எழுதுறது கிடையாது. இது மாதிரியான ஒர்க் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து செஞ்சுட்டு இருக்கோம். இந்த பேண்டமிக் அப்புறம் ஸ்கூல் வந்து ரெகுலரா இன்னும் ஆப்ரேஷன் ஆகல. அந்த மாதிரி ஆகிற காலத்துல இனி அதுதான் வாய்ப்பு, வேற வழி இல்லைன்னும் போது கண்டிப்பா அதாவது அது நெசசிட்டி தான். அதாவது நெசசிட்டி இஸ் த இன்வென்ஷன் ஆஃப் மதர் ஆஃப் இன்வென்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுக்கான அந்த தேவை வரும்போது கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒருவராக இருந்தாலும் கண்டிப்பா அதை வந்து கத்துக்குவாங்க. அதுக்கான வாய்ப்பு தான் தேவை இருக்கணும், அதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். இது 2 விஷயத்த நான் நம்புறேன். கண்டிப்பா இது 2 வந்து எல்லாத்தையும் மாத்தும்னு நான் நினைக்கிறேன். மேடம், ஆன்லைன் கிளாஸ் அப்டேட்டிங் தான். நம்ம வந்து அதுக்கு பழக்கம் இல்லாத ஒரு துறை. இப்போ ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம கத்துக்கிட்டோம்ன்றது அது அப்டேட்டிங் தான். ஆனா ஒரு சிலர் எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதாவது நம்ம என்னைக்கு ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கு நம்ம டெக்னாலஜில ஓரளவுக்கு வெல்வர்ஸ் ஆயிட்டோன்றது உண்மை. நம்மளே அறியாமே நம்ம வந்து அந்த நாலேஜ் நம்ம அக்யூர் ஆயிடுச்சுன்றது தான். ஆனா நம்ம அதுதான் உண்மைன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.
நன்றிமா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். அந்த காலத்துல எல்லாமே கோவிந்தன் இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு இருக்கு, நம்ம அதோட நிறைவு செய்யலாம். அந்த காலத்துல ராமர் போன்ற ஒருவருத்தோட வனவாசம் கிடைச்சது. இந்த கல்வி முறையில் என்னது அப்படின்னா, அது வந்து புரியாக இருந்த எல்லாருக்குமே வனவாசம் தான். ஆனா அதுக்கு தயாரிப்பு இருந்ததுன்னா, நான் போய் தான் ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருந்ததுன்னா, அதுக்கு நம்ம தயாராகணும்னா அந்த வனவாசமா நினைச்சா கூட என்ன பண்ணுவோம், அது சுகமாக கிடக்கலாம். எல்லாமே கையில இருக்கு, எல்லாமே சார் சொன்ன மாதிரி ஃப்ரீயாவே இருக்கு கையில. எல்லா விதமான மென்பொருளும் உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கு. இப்போ அந்த பேரியர், என்னால முடியாதுன்ற பேரியர் மட்டும் தூக்கி போட்டா போதும். சின்ன சின்னதா பயிற்சி, ஒரு பயிற்சியாளரோட கோவிந்தனர் பயிற்சியாளரோடு நடந்ததுனால என்னது, எல்லாருக்குமே இந்த தொழில்நுட்பங்கள் வந்து வரமாகத்தான் இருக்கும், சாபமா இருக்காது. அதனால கோவிந்தன் மாதிரி ஐயாக்கள் என்ன பண்ணணும், இனிமேல் பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தொடர் பயிற்சிகளை அளித்து கொண்டே இருக்க வேண்டும். அது மாதிரி நிகழ்வு நடந்துட்டே இருந்ததுன்னா அது ஒண்ணுமே அந்த பயம் இல்லாம, இந்த தொழில்நுட்ப அணுகல் பயம் இல்லாம எல்லாரும் என்ன பண்ணலாம், கல்வித்துறையில புது புது மாற்றத்தோட ஒரு பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தலாம். நன்றி நன்றி கோவிந்தன், நன்றி ராஜேந்திரன், நன்றி மோகனாமா. நிறைவு கருத்து இணைப்பில் இருக்கிறவங்க பேசலாம், கருத்தாடலாம். நிறைவாக பள்ளியின் தாளர் ஐயா, சசிகலா மேடம், யார் வேணாலும் பேசலாம். ஒரு நிமிடங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு வினாக்கள் இருந்தாலும் கருத்து இருந்தாலும் சொல்லலாம். வணக்கம். ஓகே ஐயா பள்ளி, வணக்கம் வணக்கம் மேடம் வராங்களே. இப்போ நாங்களும் நம்ம ஸ்கூல்ல நிறைய வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் சார். சார் சொன்ன மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோவிந்தன் சார் சொன்ன மாதிரி இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து மொபைலே டச் பண்ணாம இருந்து இப்ப சின்ன சின்ன குழந்தைங்கலாம் கூட மொபைலை யூஸ் பண்ணி நிறைய கேம் நம்மளுக்கு தெரியாதெல்லாம் அவங்க வந்து ஓபன் பண்ணி விளையாடுற அளவுக்கு வந்து ரொம்ப சார் நெட்டு சார் சொன்னது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எங்க ஸ்கூல்ல நாங்க நிறைய கத்துட்டு இருக்கோம், இன்னும் நிறைய கத்துப்போம். ஏன்னா ஸ்கூல் ஓபன் ஆகுற மாதிரியே தெரியலைங்க சார். அதனால நெட் மூலம் நல்ல டிஃப்ரெண்டா வந்து இப்போ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே நாங்க ட்ரை பண்றோம் சார், முயற்சி எடுத்து ஸ்டூடெண்ட்காக எல்லாமே கத்துக்குறோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ கோவிந்தன் சார். நீங்க தேங்க்யூமா, தேங்க்யூ ரொம்ப நன்றிமா. அடுத்து பள்ளியின் தாளாளர் இணைப்பில் இருந்தா பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் 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 சார். வணக்கம் சார். வணக்கம் கோவிந்தன் சார். வணக்கம் சார். உங்களுடைய அப்டேட் ரொம்ப இருந்தது. ஒரு வருடம் அப்டேட் ஆகும். இன்றைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு ஒரு டீச்சரும் அப்டேட் ஆகணும். அப்போதான் குழந்தைகளுக்கு இன்னும் சிறந்த வகையில கல்வி கற்றுக் கொடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கீங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூடியூப்ல பாக்குறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாரும் ஒருத்தரும் அப்டேட் ஆகணும் அப்படின்றத பதிவு பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கோவிந்த, ரொம்ப நன்றி கோவிந்த், உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய நிறைவு கருத்து நீங்க சொல்லலாம்ப்பா. இப்ப இருக்கிற பிரசன்ட் டெக்னாலஜில எல்லா டீச்சர்ஸுமே நிறைய டெக்னாலஜி புதுசா வருது. ஆர்கியூமெண்ட் ரியாலிட்டி மாதிரி ஆர்பிஏன்னு ஒன்று இருக்கு, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன், டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சயின்ஸ் டீச்சர்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம மேக்ஸ் டீச்சர் இருந்தால் மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லாம ஏதாச்சும் ஒரு புது டெக்னாலஜியை கத்து வச்சுக்கிறது நல்லது இப்ப இருக்கிற சினாரியோல. இதுதான் என்னுடைய மேஜர் பாயிண்ட். இதுல நெக்ஸ்ட் எனக்கு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டாக்டர் கே திருமலை வாசன் சார், சதீஷ் சார், ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு இப்ப எல்லா இடத்துலயும் ஒரு என்னது அப்படின்னா பிராமிஸ் போயிட்டு இருக்கு. அந்த பிராமிஸ் என்னது அப்படின்னா, ஏற்கனவே 1.5 வருஷங்கள் வந்து மேல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மனித வளத்தை முழுமையா பயன்படுத்தல. நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம். இன்னும் சிலர் பேர்ல என்னது அப்படின்னா, இன்னும் கொரோனா போகணும், இன்னும் கொரோனா நீடிக்கணும், ஒன்னும் முடக்கணும் இருக்கணும், அந்த ஒரு மாதிரியான. ஏன்னா அவங்களுக்கு முடக்கம் தேவைப்படுது. ஏன்னா இதை வந்து காரணம் காட்டி எவ்வளவு பேர் என்ன வேலைக்கு போகாமலே இருக்காங்க, இன்னும் போகக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. இதை காரணம் காட்டி எல்லாருடைய வாழ்க்கையில பெரிய முயற்சிகள் பயிற்சிகள் எடுக்கப்படவில்லை. ஒரு சில இடத்துல வந்து சிறப்பா இயங்குறாங்க, அந்த கொரோனாவை இந்த முடக்கத்தை பயன்படுத்துறாங்க. அதனால ஒரு 6 மாசமா நம்மளுக்கு ஒரு அடுத்த ஒண்ணு எவ்வளவு போகும் தெரியாது. அதனால எல்லா இடத்துலயும் ஒரு ப்ராமிஸ் ஓர்த்து எடுத்துட்டு இருக்காங்க. அந்த வந்து நம்ம எந்த இடத்துல இந்த சொல்லலாம், ஏன்னா இது முக்கியமான ஒரு நாள், இந்த ப்ராமிஸ் பண்ணலாமே. ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் என்னது அப்படின்னா, அடுத்த 6 மாசத்துக்கு எந்த பார்ட்டிஸ்க்கு யாரும் போகக்கூடாது. Don't go to parties for next 6 months. First
லேர்ன் ஹை இன்கம் ஸ்கில். ஏன்னா இப்ப எல்லாமே இன்கம் இல்லாம இருக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணணும் அப்படின்னா வருமானத்திற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேணும். அடுத்த 6 மாசத்துக்கு இது வரைக்கும் நான் பண்ணல சார், 1.5 வருஷம் போயிடுச்சு சார். என்ன பண்றேன், என் நேரத்தை என்ன பண்றேன், கண்ட்ரோல் பண்றேன். தொற்றுல இருந்து என்ன காப்பாத்திற்காகவோ இல்ல நான் என்ன முழுமையாக பயன்படுத்துக்கு என்ன பண்றேன், அடுத்த 6 மாசம் ஒரு வேலி எடுக்க போறேன். அந்த வேலி முதல் வேலி என்னது அப்படின்னா தேவையில்லாம வெளியில எந்த பார்ட்டிக்கும் போகக்கூடாது முதல். இரண்டாவது என்னது அப்படின்னா ஹை இன்கம் ஸ்கில்லுக்கு திறன்கள். நான் ஏன்னா இதெல்லாம் பயிற்சி எடுத்துக்கிட்டேன், பாதியில விட்டுட்டேன். இது எனக்கு ஒரு பயிற்சி எடுத்து கொடுத்த திறனை நான் கருதுறேன். அந்த திறன்ல என்ன பண்ண போறேன், அடுத்த 6 மாசத்துக்கு நான் என்ன பண்ண போறேன், பிராக்டிஸ் பண்ண போறேன். பிராக்டிஸ்ல ட்ராக் ரெக்கார்டு நான் என்ன பண்றேன், ஒரு புதுசா ஒரு ட்ராக் ரெக்கார்டு. இந்த திறனை நான் வளர்த்துக்கொள்ள இந்த நாள் ஆரம்பிச்சேன், அடுத்த ஒரு 3 மாதமோ இல்ல ஒரு 5 நாளோ என்ன பண்ண போறேன், நான் என்ன பண்ண திறனை வளர்த்துக் கொள்ள போறேன். அதுக்கான எக்ஸ்பர்ட் இவங்க தான். இல்ல எக்ஸ்பர்ட்டே இல்லைன்னா கூட எனக்கு இவருக்கு நான் பண்ணுவேன், அதனால நான் எப்பயுமே என் பேச்சு நான் கேட்க மாட்டேன், அதனால இவரை என்ன மென்டாரா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன், செக் அவுட் பண்ண போறேன். என்னோட திறனை நான் வளர்த்ததுக்கான இவர் தான் என்னோட மென்டார். அவருக்கு நான் சொல்ல போறேன், சார் இந்த திறன் 6 மாசத்துக்குள்ள நான் இந்த கம்ப்யூட்டர் ஸ்கில்ல கத்துக்க போறேன். சார் சொன்ன மாதிரி இந்த யூனிட்டி 3D நான் கத்துக்க போறேன், மாயா டிசைனை கத்துக்க போறேன், ஒரு புதிய கட்டகம் நான் என்ன பண்ண போறேன், உருவாக்க போறேன். இத 3Dல 12ஆம் கிளாஸ் நான் பாட்னி டீச்சரா இருக்கேன், நான் இதை உருவாக்க போறேன். இதான் என்னுடைய 6 மாச கோல். இந்த திறனை வளர்த்துக்கிட்டா எனக்கு பள்ளிக்கும் உதவும், நான் இன்கமுக்கும் உதவுன்ற மாதிரியான ஒரு திறனை எடுத்துக்க போறேன்ற மாதிரி என்ன பண்ணணும், மென்டரோட போகணும். அதுக்கு ட்ராக் ரெக்கார்டு பண்ணணும். பிசினஸ் மாடல் ஒண்ணு என்ன பண்ணணும், கிரியேட் பண்ணணும். டெய்லிக்கு சார் சொன்ன மாதிரி ஆசிரியர்களுக்கு பங்கு என்னது, அன்றாடம் நீ உயர்ந்தால்தான், அன்றாடம் அப்கிரேட் பண்ணாதான் நீ டீச்சரே, அந்த மாதிரி ராஜநேயர் சொன்னார்கள். அது மாதிரி உங்களை நீங்க வளர்த்துக்கொள்ள டெய்லி நான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னெல்லாம் கத்துக்கிறேன்றதுக்கான ஒரு ட்ராக் ரெக்கார்டு பண்ணணும். அடுத்த 6 மாதம் மறுபடியும் முடக்கத்திலே நம்ம வாழ்வு முடங்காமல் இருக்கு ஆசிரியர்கள் பயிற்சியாளராக மாற ஒரு ஒரு இந்த 6 மாதங்கள் இந்த உறுதிமொழி நம்ம ஏத்துக்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன பண்றேன், ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அதனால அது ஃபார்மலா எதுவும் இல்லாம நான் 6 பாயிண்ட் சொல்லிட்டேன். அதை நீங்க மானசீகமாக ஏற்றுக்கொண்டு மானசீகமா உங்க மென்டர்கிட்ட பேசுங்க. மானசீகமாக எந்த திறனையும் வளர்த்துக் கொள்ள போறேன்றத பேப்பர்ல எழுதுங்க, வளர்த்துக்குங்க. இந்த நாள் ஒரு கேள்விக்கான ஒரு நேரமாக சார் வந்தாரு, நிறைய பேசினாரு, நிறைய பயனுள்ளதாக இருந்தது. ஓஹோ, எதிர்காலம் இப்படி எல்லாம் மாறப்போகுதா, கல்வியில இந்த மாதிரி புரட்சிகள்ல வரப்போகுதான்ற மாதிரியான கேள்வி ஞானத்தோட எல்லாரும் போகாம அவர் முடிக்கும் போது அழகா முடிச்சாரு. கிரியேட் வித் யூனிட்டி 3Dன்னு சொன்னாரு. அதனால உருவாக்க பணிகள் எல்லாரும் என்ன பண்ணும், இருக்க வேண்டும். ஒரு அழகான நாளுக்காக கோவிந்தன் அவர்களுக்கு நன்றி. ஒரு நல்ல நாள், இது ஒரு உத்வேகமான நாள். நாளைக்கு என்னன்றதை இன்னைக்கே சொல்லிட்டாரு. நாளைக்கே நம்ம கேட்கிற ஒரு ஆளா இல்லாம பாக்குற ஒரு ஆளா இல்லாம செய்யற ஆளாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வலையரங்கத்தோட நிறைவு செய்கிறேன். இன்று கருத்தாடிய அனைவர்களுக்கும் ராஜனையா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, மோகனம் அவர்களுக்கு நன்றி, தாளாளர் ஐயா அவர்களுக்கு, சிவகுமார் அவர்களுக்கு, சதீஷ் அவர்களுக்கு, சசிகலா அவர்களுக்கு, கருத்தாடிய அனைவருக்கும், டெக்ஸ்ட் பண்ண கார்கோழி மேடம் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. நிஜமாலுமே இந்த வலையரங்கில ஒரு மைல் ஸ்டோன் தான். ஏன்னா எதிர்காலத்துல கல்வி முறையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது, மாற்றங்களை தெரிந்து கொள்ளாத மன அளவில் இருக்கிற இறுக்கம் குறைஞ்சி நம்ம என்ன பண்ணுவோம், தயாராகும். சவால்கள் நிறைந்த உலகம், சவால்கள் வரப்போற உலகம், சவால்களுக்கு தயாராவதற்கு திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உருவாக்க பணியில் அனைவரும் ஆசிரியர்கள் பயிற்சியாளராக மாற வேண்டும். அப்கிரேட் பண்ணிக்கணும். டீச்சர், பேரண்ட், மாணவர்கள் எல்லாரும் அப்கிரேட் பண்ணணும். பள்ளிகளும் கல்லூரிகளும் அப்கிரேட் ஆகணும். ஒரு மிகப்பெரிய வரம். நம்ம ஒரு மாய உலகம் பார்த்து கொண்டிருக்க மாய உலகத்துல ரசிக்காம ருசிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அனைவரும் தயாராகும். இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த கோஆர்டினேட்டர் முத்துகணேஷ் சதீஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. பள்ளியின் தாளாளர்களுக்கு நன்றி. இன்றைய உரையாளர் கோவிந்தன் அவர்களுக்கு நன்றி. இதுவரை பேசி கொடுத்த ராஜனையா உட்பட்ட அனைத்து உரையாளர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. இந்த டாக்கத்தான் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது நீளும். நாளை காலை 11 மணிக்கு வீரராகவன் ஐயா அவர்களோடு எத்திக்கல் ஹேக்கிங் அண்ட் சைபர் செக்யூரிட்டி நிகழ்வுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கோவிந்தன், உங்களுக்கு சிறப்பு நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்வில் வளம், வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. 6 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்புக்கும் நன்றி. நன்றி, வணக்கம்.